தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே ஓதுவார் உள்ளமெல்லாம் உருக்கிடும் பெருமை சான்ற வேதமாம் திருமுறை சீர் விளங்கிடச் செய்தார் எங்கும் ஓதியே உணர்த்தினாலும் உயர் தமிழ் காத்த சான்றோர் நாதனார் நற்றாள் சேர்ந்தார் நம் குல தெய்வமானார். சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மல் மை வைத்த கண்டறுதாளில் மகிழ்ந்தினிது உறையும் கண்ணல் மெய் வைத்த புகழ் சேராடல் அரசரை போற்றி மகிழ்வாம் மெய் வைத்த புகழ் சேர் ஆடல் அரசரை போற்றி வாழ்வாம். சிற்றம்பலம் திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. பெருந்து கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தொடங்கியோம் நம்முடைய அருட்குருநாதர் ஆடல் செய்ய அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பவள விழாவின் போது எழுதிய எளிய தொண்டனின் இனிய நினைவுகள் என்ற குறிப்புகளை எல்லாம் அப்படியே படித்து சிந்தித்து வருகிறோம். நேற்று 1942 வரையில் அவர் பார்த்தோம். தொடர்ந்து குருகுல தொண்டுகள் அவர்கள் இளமை காலத்திலேயே அடிகளாரோடு மணமேடிகளோடு பழகத் தொடங்கிய காலத்திலேயே அவரும் என்னுடைய சிறிய தந்தையார் முருகவேளவர்களுமாக இணைந்து பல்லாவரம் மறைமலை அடிகள் மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடிகளாருடைய தொண்டுகளுக்கெல்லாம் துணையாக இருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னாலே சைதாப்பேட்டையில் அடிகளாரை வைத்து மறைமலை அடிகளாரை வைத்து திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகம் என்ற அமைப்பை 45-46களிலே தொடங்கினார்கள். அந்த காலம் அப்படி தொடங்கி அதில் பல்வேறு தொண்டுகள் மறைநிலா சொற்பொழிவு, நிலா சொற்பொழிவு, ஆனாயரசி பள்ளி, வஉசி பள்ளி, அப்புறம் முதியோர் பள்ளி, தொல்காப்பியர் நூலகம் இப்படியெல்லாம் அமைத்து அப்புறம் ஒளி என்கிற இதழ் தொடங்கி நடத்துதல், தமிழ் அர்ச்சனை தொடங்கி வைத்தல் போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்த நிலையில் அழகரடிகளார் அவர்கள் தொடங்கிய 1949 தொடங்கிய குருகுலத்திலும் இணைந்து செயல்பட்டார்கள். அப்படி தன்னுடைய இளமை காலத்திலே இருந்து பல்வேறு நிலைகளிலே அவர்கள் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து பல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள். அந்த வகையில் 1943-44களில் சிவனையார் திருக்கூட்டம் என்ற அமைப்பு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். திருக்கம் ஆதிமூலமுலையார் அவர்களால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட அமைப்பு, சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட அமைப்பது. அந்த திருக்கூட்டம் சார்பில் தங்கசாலையில் தொண்டை மண்டல பள்ளியில் அழகரடிகளாருடைய திருமந்திர விரிவுரை வகுப்பு நடப்பதறிந்து அப்போது என்னுடைய தந்தையார் பாரி கம்பெனியிலே வேலை செய்திருந்தார். அதில் தொடர்ந்து அதனால் அங்கிருந்து நேராக அலுவலகம் முடிந்த பின்னாலே நேரடியாக சென்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த திருமந்திர விரிவுரையை தொடர்ந்து கேட்டு வந்தார்கள். ஆசிரியரிடம் காஞ்சிபுரத்தில் வாலாஜாபாத்திலேயே அவர் தொடர்பு கொண்டதை எல்லாம் நம்ம முன்ன பார்த்தோம். அதை இந்த இடத்துல பார்க்கிற போது அதை சரியாக அறிமுகப்படுத்தி கொண்டு ஏற்கனவே வாலாஜாபாத்தில் சந்தித்ததை எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டார். வியாழக்கிழமை தோறும் மௌனம் வாய் வாழாமை என்று எழுதியிருக்கிறார். மௌனத்தை வாய் வாழாமை என்று எழுதியிருக்கிறார். வாய் வாழாமை மேற்கொண்டு திருமந்திர உரிவுரையை அழகரடிகள் ஆற்றுவது வழக்கம். அவ்விரிவுரையின் அருமையும் எளிமையும் கேட்டவர்களுக்கே தெரியும். ஆடவரும் பெண்டிருமாக ஏறத்தாழ 150-200 பேர் வருவார்கள். தாசன் ஸ்டுடியோ, சென்னையில் தாசன் ஸ்டுடியோ என்று பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வைத்திருந்த உரிமையாளர் திருக்கூட்ட செயலாளர் மாரா சம்பந்தம் அவர்கள் விரிவுரை ஏற்பாடுகளெல்லாம் முன்னின்று முயன்று செய்து வந்தார். வகுப்பின் முடிவில் அன்பர்களின் ஆதரவை மேலும் வேண்டி நன்றி கூறுவார். ஒரு நாள் அன்பர்கள் ஆதரவு போதுமான அளவு இல்லாமல் சுருக்கமாக சொல்லி
முடித்து விடுமாறு, அந்த வகுப்பை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்து விடுமாறு அழகரடிகளார் அவர்களை அந்த சம்பந்தமையா அவர்கள் கேட்டுக்கொண்டார். மாறா சம்பந்தமையா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதை கேட்டதும் நான் திடுக்கிட்டேன். உணர்ச்சி மிகுதியால் உடனே அவரை அணுகி கூட்டத்தில் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்போது கொஞ்ச நேரம் நான் பேச வேண்டிய என்னுடைய தந்தையார் தெரிவிக்கிறார். இளைஞனான என்னை பார்த்து சற்று தயங்கி ஆசிரியரிடத்தில், அதாவது அழகரடிகளிடத்தில் சென்று சம்பந்தம் சொல்லுகிறார். அவர் என் ஆர்வத்தை உணர்ந்து பேசட்டுமே என்றார். அவர் எங்கள் அப்பாவினுடைய ஆர்வத்தை ஏற்கனவே அறிந்த காரணத்தினால சரி அதை பேசலாம் என்று சொன்னார். திருவருளால் என்னுடைய தந்தையார் பேசியிருக்கிறார். என்னுடைய பேச்சு பலர் உள்ளத்தையும் தொட்டது. பலரும் ஏறி வந்து தொடர்ந்து இப்படியே நடத்தலாம், எல்லோரும் முன்வந்து இப்படியே நடத்தலாம் என்று கூற ஆரம்பித்தார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய ஆசிரியர், துணை ஆசிரியர் என் சங்கரன், துணை ஆணையர் என் சங்கரன், ருக்மணி குக்கர் என்று முதல்ல நீராவி மூலமாக சமையல் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தை கண்டுபிடித்தவர் ருக்மணி குக்கர் என்று அதுக்கு பெயர் வைத்தார். அவங்க அம்மா பேர் ருக்மணி, அதனால் அந்த குக்கர் ருக்மணிக்கு பெயர் வைத்தார். ஒரு 5 பாத்திரங்களில் சோறு வடித்தல், காய்கறி வேக வைத்தல், குழம்பு வைத்தல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால் அது எங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு கூட ஒரு அன்பளிப்பாக கொடுத்தார் எங்கள் அப்பாவுக்கு. அதை நீண்ட நாள் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் சமையல் பண்ணியிருந்தோம். ஆவியிலேயே வேக வைத்தல். அப்படி ருக்மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார், மயிலையிலே வாழ்ந்த தெய்வசிகாமணி ஐயார், அருணாச்சலம் போன்றவர்கள் எல்லாம் அந்த 7 பேர் அமைந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பில் தொடர்ந்து அந்த விரிவுரை, அந்த திருமந்திர விரிவுரையானது புதன் வியாழன் 2 நாட்கள் என்ற 6 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றது. அதாவது சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம். கிழமைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் என்று இருந்ததை வாரத்துக்கு 2 நாள் என்றாக்கி 6 ஆண்டுகள் அந்த திருமந்திர விரிவுரை நடைபெற்றது. அதன் நிறைவு விழா 1949 திருவாவடுதுறை ஆதீனத்தில் திருமூலர் திருமுன்னிலையில் சென்னையிலிருந்து 150க்கு மேற்பட்ட அன்பர்கள் சென்று கலந்து கொள்ள மிக கிளர்ச்சியாக இது நடத்தப்பட்டது. இது கூட ஏற்கனவே பார்த்தோம். அழகரடிகளாருடைய நினைவுலையும் நாம் அந்த வரலாற்றுக்கு மாட்சியிலையும் பார்த்தோம். அப்படி ஆதீன குறவர் அவர்கள் ஆசிரியருக்கு, அழகரடிகளாருக்கு திருமந்திர பேராசிரியர் பட்டமளித்து 10,000 வெண்போக்காசுகள் எல்லாம் அமைத்து காணிக்கையாக தந்தார்கள். ஆசிரியர் அழகரடிகள் அவர்கள் அன்பர்களோடு தருமையாதீனம், திருப்பனந்தாள் காசிமடம் என்று சென்று சென்னை திரும்பினார். அந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு அதில் தர்மயாதீனத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பனந்தாள் காசி மடத்துக்கு போயிட்டு சென்னை வந்து திரும்பினார். இவ்வகையில் திருக்கூட்ட தொடர்பு நாளுக்கு நாள் எளியனுக்கு நெருக்கமாயிற்று. செயலாளர் திரு மாறா சம்பந்தமையா அவர்கள் என் ஆர்வத்தை மதித்து பல வகையில் என்னை பணி கொண்டார். அதில் தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் மாறா சம்பந்தம் எங்கள் அப்பானுடைய அந்த உணர்வு, அந்த இளமையான துடிப்பான அந்த இதெல்லாம் பார்த்து தொடர்ந்து எங்கள் அப்பாவை நிறைய பணி கொண்டார்கள். ஆசிரியர் அழகரடிகளார் அவர்கள் அறிவுறுத்தியபடி கூட்டத்தின் சார்பில் திருக்கழுக்குன்றத்தில் மாணிக்கவாசகரின் ஆணிமகத் திருமுறை இன்னிசை பெருவிழா 1946 தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் 2 நாட்கள் நடந்த அந்த விழா, திருக்கழுக்கு நடைபெற்ற அந்த தொடக்கத்தில் 2 நாட்கள், 46 தொடங்கின போது 47, 48 ஆகிய ஆண்டு விழாவில் 2 நாள் நடைபெற்றது. படிப்படியாக அந்த விழாவானது 4 நாட்களாக முதல் நாள் தல வழிபாடு என்றும், திருமுறை பேரவை, அப்புறம் திருப்படி விழா, மலைவளமாக யானை மீது திருமுறை உலா, திருமுறை இசையரங்கு, சொற்பொழிவுகள் என்று அது 4 நாட்களாக விரிவாக நடத்தப்பட்டது. மக்கள் பல்லாயிரக்கணக்கில் அந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அனைவருக்கும் வண்ணாரப்பேட்டை இங்கிலிருந்த ஒரு அம்மையார், வண்ணை சிவத்திரு வள்ளியம்மையார் அவர்களும், தொடர்ந்து அவருடைய மருமகள் தேவகி அம்மையார் அவர்களும் வரையாது அன்னம்பாளிப்பு 4 நாளும் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அடியேனும், அதாவது என்னுடைய தந்தையாரும், செயலாளர் மாறா சம்பந்தமையா அவர்களும் நேரில் சென்று கேட்டுக்கொண்டபடி மதுரை ஆதீன முதல்வர் சோமசுந்தர தேசிக பரமாச்சார சுவாமிகள் ஆண்டுதோறும் வந்து விழாவை மிகவும் கலந்து கொண்டு அந்த விழாவையே ஒரு கண்ணியப்படுத்தினார். ரொம்ப அழகான தோற்றம், அவரை பார்க்கிற போதே ஒரு ஒளிமயமான தோற்றம், நல்ல எடுப்பான உடம்பு, அந்த தலையில் இந்த மாதிரி மாலையெல்லாம் அணிந்து கொண்டு, தலைமாலையெல்லாம் அணிந்து கொண்டு அவரை ஊர்வலமாக அது ஒரு பல்லக்கில் வைத்து அழைத்து வருவார்கள். மாட்டு வண்டியில் முன்னாடி ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி, அலங்கார ஊர்தி ஏற்பாடு பண்ணி அதில் உட்கார்ந்து வருவார்கள். அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நாங்கள்லாம் சிறு வயதில் பலகால் ஆண்டுதோறும் அப்பாவுக்கு எல்லாரையும் குடும்பத்தோடு போயிட்டு வருவோம். அப்போ அங்கே மனப்பாட போட்டிலாம் நடத்துவாங்க.
இந்த தேவார திருவாசக மனப்பாட போட்டி நானும் எங்கள் அண்ணன் அருளரசு, அப்புறம் எங்கள் பெரியப்பா பசங்க மங்கையர்க்கரசி, புனிதவதி எல்லாம் கூட கலந்து கொண்டு அதிலெல்லாம் பரிசெல்லாம் பெற்றிருக்கிறோம். அப்படி அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடத்துவார்கள். அதில் அவரை ஊர்வலமாக கொண்டு வருகிற அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. அப்படி மதுரை ஆதீனம் இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு முன்னால் இருந்தவர். ரொம்ப அன்பாக பேசுவார். அப்பா கிட்ட என்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பேசுவார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த இறந்தவர்கள் வாழும் முறையும் அவரிடத்துல பேசும் கலையும் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நல்ல எவ்வளோ பெரிய நூல் எழுதியிருக்கிறார். அதை பற்றி தான் தொடர்ந்து பேசுவார் ஒவ்வொரு ஆண்டும். ஆனாலும் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர் அந்த தோற்ற பொலிவு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவர்கள் ஆண்டுதோறும் வந்து விழாவை கண்ணியப்படுத்தினார்கள். திருமுருக கிருபானந்த வாரியார், ஆறுமுக நாவலர், தொண்டர்குழாம் ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர், இந்த ஆறுமுக நாவல் வேறு, வீரசைவ சுப்பிரமணியம், தவத்திரு குன்றக்குடிகளார், திருவாசகமணி KM பாலசுப்பிரமணியனார், புலவர் நாரா முருகவேள், நம்முடைய 26வது குருமகா சன்னிதானமாக விளங்கி பல ஆண்டுகளாக அந்த அருளாட்சி செய்து அண்மையில் இறைவன் திருவடி அடைந்த அவர் சென்னையில் சோமசுந்தரம் என்ற பெயரில் இருந்தார். அவர் அந்த ஐயா அவர்கள் அந்த சோமசுந்தரம் அவர்கள், திருவள்ளுவரம் ராமநாதடிகள் போன்ற பல்வேறு பெருமக்கள் அந்த விழாக்கள்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். முதலில் சில ஆண்டுகள் திருப்புகழ்மணி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் நீதிபதியாக இருந்தவர், அவர் படிவிழாவையும் செய்து வந்தார். அந்த மலை மேலே ஏற அந்த விழாவை செய்து வந்தார். பிறகு நானும், அதாவது எங்கள் அப்பாவும் அருணாச்சலம் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு சென்று தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் 18 ஆண்டுகள் அந்த படிவிழாவை தொடர்ந்து நடத்தி வந்தார். அப்போல்லாம் நாங்களாம் ரொம்ப சிறு வயசில் ரொம்ப அவர் கூடவே இப்போ அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த படி மேலே மலை ஏறுகிற போது அவர் பாடிக்கொண்டே ஏறுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். இடையில ஏதாவது விளக்கங்கள் சொல்வார். எங்கள் அப்பா சொல்லுவாருங்க, கூட யாராவது வர்ற அன்பர்களாக சொல்வார்கள். அப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும். காலையில் ஒரு 8:30 மணி 9 மணி தொடங்கினா மேலே போகிறதுக்கு உச்சிக்காலம் ஆயிடும். அப்படி நிதானமாக நடப்பது, அந்த நடக்கிற அந்த கஷ்டம் தெரியாமல் நடக்கிறது. அப்படி அந்த சாமிநாதன் அவர்கள் ஆண்டு படிவிழா நடத்தி வந்தார்கள். மக்கள் இன்னிசை பெருவிழாவை படிவிழா என்றே வழங்கச் சொல்கிறார்கள். இந்த 3 நாளில் இது ஒரு நாள் தான் நடக்கும். ஆனால் அது படிவிழானே ஆயிடுச்சு. அது மாணிக்கவாசல் விழா என்பது இந்த படிவிழா தொடங்கின பிற்பாடு அது படிவிழா என்றே மாறி சொல்லும்படி ஆகிவிட்டது. வள்ளியம்மையார், அதாவது நம்முடைய உணவடித்த வண்ணையம்பதி வண்ணாரப்பேட்டை வள்ளியம்மையார் மறைவுக்கு பின்னால் தேவகியம்மாரை விடாமுயற்சினால் நடைபெற்ற அன்னம்பாளிப்பை தொடர்ந்து அதை அந்த அம்மாவும் அவங்க மருமகள் நடத்த தேவகியம்மா பண்ண பிற்பாடு அப்புறம் அவங்களுக்கும் சில சிக்கல்கள் வந்து தொடர்ந்து நடத்துவதற்கு இயலாத காரணத்தினாலே தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு சென்று, செங்கல்பட்டை சுற்றி இருக்கிற பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் வீதிகள் தோறும் சென்று பாடிக்கொண்டே சென்று திருமுறைகள் பாடி ஆண்டுதோறும் அரிசி பணமெல்லாம் நன்கொடை வசூலித்து கொடுத்தார். அப்போ அதில் வந்து எங்கள் அப்பா அண்ணன் போவார், நான் போவேன், எங்கள் அப்பா போவார். இப்படி நாங்கள்லாம் போய் அது ஒரு வாரம் அப்படி நடக்கும். ஒரு வாரம் 5 நாள் நடக்கும். அதில் நிறைய ஏராளமான பொருள்லாம் கொடுப்பார்கள். தருமபுரம் சாமிநாதனை கூப்பிட்டு அவருக்கு எங்களுக்கெல்லாம் சிற்றுண்டி, பகல் நேரத்தில் உணவு, இரவு நேரத்தில் சிற்றுண்டிலாம் கொடுப்பார்கள் அங்கங்கே. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் பாடின பிற்பாடு இங்கே பொருளெல்லாம் கொடுப்பார்கள். சில பேர் பணமாக கொடுப்பார்கள், சில பேர் பொருளாக கொடுப்பார்கள், சில பேர் காய்கறியாக கொடுப்பார்கள், அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் கொடுப்பார்கள். அதையெல்லாம் அவர் வசூலித்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டுதோறும் செலவு போக எஞ்சிய தொகையை சேர்த்து வந்ததில் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் அப்பா வந்து 50 எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேர்ந்தது. அதை ஆணி பெருவிழாவுக்கு அன்னம்பாளிப்புக்கு என்றே அதை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டது. அந்த பணம் அது தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள் அந்த திரட்டி கொடுத்த அந்த நிதி. அடியேன், அதாவது எங்கள் அப்பா சொல்கிறார், 35 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விழாவில் பெரிய பேரூக்கத்தோடு ஈடுபட்டு விருப்பம் போல் விழாவை சிறப்பு நடத்துவதற்கு இடம் தந்து ஊக்கமூட்டி ஆட்கொண்டவர் அப்போதைய சென்னை செவிலியார் திருக்கூட்டத்தினுடைய செயலராக விளங்கிய திருவாளர் மாரா சம்பந்தமையா அவர்கள். அப்போ அந்த திருக்கழுக்குன்ற படிவிழான்னா 1 மாதத்துக்கு முன்னாலே எங்கள் வீட்டில் அந்த வேலை நடக்கும். எங்கள் அப்பா எல்லாருக்கும் கடிதம் எழுதுறது, கொண்டது சொற்பொழிவாளர்கள், இசை நிகழ்ச்சி நண்பர்கள், பொதுவாமூர்த்திகள், அப்புறம் சன்னிதானங்கள், அவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவது கொள்வது, அப்புறம் அந்த அழைப்பு அச்சிடுவது. அந்த அழைப்பு அச்சிட்ட பின்னால் அது அன்பர்களுக்கெல்லாம் கவரில் எழுதி போட்டு அதை அஞ்சலில் சேர்க்கறது, ஸ்டாம்ப் போட்டுறது, இந்த பணிகளெல்லாம் எங்கள் அண்ணன், நான், எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக தான் செய்துட்ருப்போம். ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் என்னமோ பெரிய நம்ம வீட்டு விழா மாதிரி ஆண்டுதோறும் அந்த விழான்னா நமக்கு ஆனி மாதம்னா அது ஏறக்குறைய ஜூலை மாதத்தில் வரும். நாங்கள் மே மாதத்துலேயே தொடங்கிடுவோம். பள்ளி விடுமுறை நாட்களே தொடங்கிடுவோம் அந்த வேலையெல்லாம். அதே பணியாக இருப்பார் அப்பா. எங்களெல்லாம் இது பண்ணி அது பண்ணி அது கவர் எழுதி போடு, அது ஒரே அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் போட்டு அப்படிலாம் சொல்லி அதில் அந்த கவர்லலாம் நாங்கள் வெளியில் வாங்கி தான் எழுதுவாங்க. அதில் சீல் போடணும், சென்னை செவிலியார் திருவண்ண சீல் போடணும்.
அதில் அஞ்சல் புத்தக அஞ்சல் எழுதணும். ஏன்னா அதில் வெள்ளை கவர் வெளியில் வாங்கி தானே போடுறோம். அதுக்கப்புறம் பின்னால் அச்சிடும் போது அது நூலஞ்சல்னு போட்டு வச்சுட்டார்கள். அப்படிலாம் நிறைய பணிகள் செய்தோம். அந்த விழா பற்றி இருமையும் மலரும் அருமை விழா என்ற தலைப்பில் எங்கள் அப்பா என்னுடைய தந்தையார் ஒரு கட்டுரை எழுதினார், அதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விழா பற்றி இருமையும் மலரும் அருமை விழா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். ஆசிரியர் அழகரடிகளார் அதை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு வழங்கினார். எல்லோருக்கும் அந்த விழாவினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எங்கள் அப்பா இருந்த அழகரடிகளார் அவர்கள் அதை பார்த்து மகிழ்ந்து ஆயிரக்கணக்கில் அறிக்கை போல் அதை அச்சிட்டு எல்லோருக்கும் வழங்கினார்கள். ஆண்டுக்கு ஆண்டு இந்த விழா பெரு வளர்ச்சி பெற்று வந்தது. விழாவில் மலர்களும் அரிய பல நூல்களும் வெளியிடப்பட்டு வந்தன. அவற்றுக்கெல்லாம் என் இளவல் முருகவேலும், அதாவது என் சித்தப்பாவும் அடியேனும் பேரூக்கத்துடன் பணி செய்து வந்தார்கள். எங்கள் 2 பேரும் அதுக்கு ரொம்ப உழைத்தார்கள். அந்த 40 ஆண்டுகளுக்கிட்ட, ஏறக்குறைய 35-40 ஆண்டுகள் அந்த திருக்கழுக்குன்றத்தில் சென்னை செவிலியார் திருக்கூட்டத்தில் நடைபெற்ற அந்த விழாவில், திருக்கழுக்குன்றத்தெல்லாம் பெரும்பாலும் படி விழான்னா அல்லது மணி விழா, மாணிக்க திருவிழான்னா அப்பாவை தான் அதிகம் பேருக்கு தெரியும் திருக்கழுக்குன்றத்தில். அதனால தான் இன்றைக்கும் எங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு திருக்கழுக்குன்றத்தில். அதுக்கு காரணம் அப்பா அந்த செவிலியார் திருக்கூட்ட சார்பில் அப்படியே ஒன்றி அவர்கள் செவிலியார் திருக்கூட்டம் வேறு தான் வேறு இது இல்லாமல் அதே பணியாகவே அந்த 40 ஆண்டுகள் அவர் உழைத்திருக்கிறார். அதுக்கிடையில் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். வீட்டில் அம்மா உடம்பு சரியாத போனது, அது மருத்துவம் செய்தலெல்லாம் கூட இடையில் அது மாதிரி வர எனக்கு உடம்பு சரியாத போனது, இதெல்லாம் கூட இடையில. அப்புறம் என்னுடைய தம்பிக்கு வயிறு அறுவை சிகிச்சை நடந்தது. இதெல்லாம் இடையில அதையும் பார்த்து கொண்டு, வீட்டினுடைய அல்லல்களையும் பொறுத்து கொண்டு, குடும்பத்தையும் கவனித்து கொண்டு, அதே நேரத்தில் பொது தொண்டாக, சைமத் தொண்டாக, சமய தொண்டுகளாக, தமிழ் தொண்டாக பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவ்விழாவுக்காக 1954 முதல் 9 ஆண்டுகள் இந்த தருமபுரம் சாமிநாதன் ஐயா அந்த உணவுக்காக பணம் திரட்டி பொருள் திரட்டி கொடுத்தது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 1954 முதல் ஒரு 9 ஆண்டுகள் மதுராந்தகம் குருகுலத்திலிருந்து விநாயகர், மாணிக்கவாசகர், திருமுறைகளையுடன் நூற்றுக்கணக்கான அன்பர்களை மதுராந்தகம் குருகுலத்திலிருந்து அழகரடிகளார் வாழ்க குருகுலத்திலிருந்து கருங்குழி, மேலவலம், கீழவலம், ஏறுபாக்கம், அசூர், புதூர், வள்ளிவரம், நாவலூர் வழியாக திருக்கழுக்குன்றம் நடைப்பயணம் 3 நாள் இந்த விநாயகர், மாணிக்கவாசகர் திருமுறை எடுத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான நண்பர்களோடு குருகுலத்தில் வழிபாடு முடித்துக்கொண்டு அப்படியே ஊர்வலம் வர்றது. இந்த நான் சொன்ன அந்த மேலே சொன்ன அந்த ஊர்லேருந்து, மதுராந்தகத்திலிருந்து குருகுலத்திலிருந்து மதுராந்தகம், அப்புறம் கருங்குழி, மேலவலம்பேட்டை, கீழவலம், அப்புறம் ஏறுபாக்கம், அப்புறம் இன்னொரு ஒரு ஊர் போட்டிருக்காரு முசூர், அப்புறம் பூதூர், வள்ளிவரம், நாவலூர் வழியாக திருக்கழுக்குன்றம் அடைவார்கள். அது ஏறக்குறைய 3 நாட்கள் ஆகும். வழியில் ஊர்களெல்லாம் எல்லாம் சமய பிரச்சாரம் செய்து கொண்டே வருவதும் குருகுல சார்பில் அடியேன் ஏற்பாடு செய்து எங்கள் அப்பா ஏற்பாடு செய்தார்கள். அங்கங்கே மக்கள் பேரார்வத்துடன் அந்த அன்பர்களை எல்லாம் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு உணவளித்து இரவு தங்குவதற்கு இடமெல்லாம் அளித்து ரொம்ப ஊக்கமூட்டி அதையெல்லாம் சிறப்பாக செய்வார்கள். புறப்படுகிற போது குருகுலத்தில் சங்க இலக்கிய விழாவும், வழியிலே சான்றோர் விழாக்களும், மெய்கண்ட சாத்திர நூல் விழாக்களும் நடத்தி மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவோம். அங்கே குருகுலத்தை தொடங்குகிற போது வழிபாடெல்லாம் முடித்து சங்க இலக்கிய விழா என்று சங்க நூல்களை பற்றி எல்லாம் பேசுதல். அதுக்கப்புறம் வழியில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் வருகிற போது அங்கங்கே சான்றோர்களை அழைத்து மெய்கண்ட சாத்திரங்கள், திருமுறைகளை பற்றி பேச வைத்து மக்களுக்கு அந்த உணர்ச்சி ஊட்டுகிற நிலையில் அந்த சொற்பொழிவெல்லாம் நடத்துவார்கள் தங்குகிற இடங்களிலெல்லாம். ஆணிமக விழா 4 நாள் நடக்கும். நடந்து முடிந்த பின்னால் திரும்புகிற போது அப்படியே எண்டத்தூர், முருக்கம்பாக்கம், நெல்வாய் முதலிய ஊர்களில் ஔவையார் விழா, அருணகிரிநாதர், குமரகுருபரர், சிவப்பிரகாசர் முதலிய அருளாளர் நூல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்கிற வகையில் விழாக்களை நடத்தி கொண்டே சொற்பொழிவு செய்து கொண்டே செல்வது. 1963 அடியேனுக்கு நடந்த வயிற்று அறுவை மருத்துவத்தால் அவ்வேற்பாடு தடைபட்டு போனது. 54 தொடங்கி 63 வரையில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அதை பண்ணியிருந்தாங்க. அப்போ 63 நான்லாம் அப்போ பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளி படிச்சுருக்கிறேன். 52 பிறந்தா 61, எனக்கு 11 வயது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய வயிற்று வலி. சைதாப்பேட்டையில் கொத்தவால் சாவடி எண் 73 கபாலீஸ்வரர் கோயிலுடைய வீட்டில் குடியிருந்தோம். எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாம் ஒரே வீட்டில் குடியிருந்தோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாலை நேரத்தில் பெரிய வயிற்று வலி அந்த கூடம்னு சொல்லுவாங்க, அதில் உருண்டு அவர் அழுத நானும் இன்றைக்கி கூட இருக்குது. வலி தாங்க முடியாமல் அப்படியே அந்த உருண்டு அழுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கார் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் கொண்டு போய் இப்பொழுது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற அந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பெரிய மருத்துவமனையில் சேர்த்து அந்த இரவே முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவருடைய மருமக பிள்ளை டாக்டர் சுந்தரேசன் அவங்க தான்
அன்றைக்கி இரவே ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி அப்பாவை காப்பாற்றினார். அவருக்கு வந்து குடல் வந்து எல்லாருக்கும் இருக்கிற அளவை விட ஒரு 2 அடி நீளமாக இருந்தது என்று அப்போது சொல்லி, அந்த குடல் நீளம் அதிகமானதுனால ஒன்றோடு ஒன்று சுருட்டி கொண்டு வயிற்றில் பெரிய வயிற்று வலியை உண்டாக்கியது. அதை அந்த இரவே அதை செய்தார்கள். அப்போல்லாம் நான் ரொம்ப பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது நினைவு இருக்குது. அப்படி அந்த அந்த வயிற்று வலி வந்து ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து அப்பா மருத்துவமனையில் இருந்தார்கள். அப்போ அம்மா அங்கேயே இருந்து பார்த்துக்கினாங்க. எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தியெல்லாம் எங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு செய்து கொடுப்பாங்க. அப்புறம் மருத்துவமனைக்கு போகும்போது கூட கூட்டின்னு போகிறது, சித்தப்பா கூட்டின்னு போவார், இல்லைன்னா எங்கள் பெரிய அக்கா கூட்டின்னு போவாங்க. எங்கள் பெரியப்பா போகும்போது போவோம். அப்படிலாம் போய் பார்த்துட்டுலாம் வந்திருந்தோம். அப்படி அந்த மருத்துவமனையில் பல மாதங்கள் இருந்ததுனால தொடர்ந்து அந்த குருகுலத்திலிருந்து பல்வேறு விழாக்களை நடத்தி கொண்டே திருக்கழுக்குன்றம் வருவது, திருக்கழுக்குன்றத்திலிருந்து திரும்பி போகிற போதும் அப்படி விழாக்கள் நடத்தி கொண்டு போவது என்ற நிலைகளெல்லாம் அந்த ஆண்டிலும் தடைபட்டு போனது. பெரிய அறுவை சிகிச்சை வந்ததுனால அது வயிற்றில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பெரிய கோடு தெரியும். சில படங்களில் இதில் இல்லை, இந்த படத்தில் இல்லை, சில சட்டை இல்லாமல் இருக்கிற பெரிய சாதாரண படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளம் அந்த கோடு தெரியும். அந்த அறுவை சிகிச்சையில் ஒரு அடிக்கு இருக்கும் அந்த கோடு. இப்போல்லாம் நவீன மருத்துவம் அப்பெல்லாம் அப்படி இல்லை. அதை காப்பாற்றப்பட்டதே பெரிய விஷயம். அந்த வகையில் அந்த விழா, அதோட அந்த ஊர்வலம், அங்கே குருகுலத்திலிருந்து வந்து ஊர்வலமாக வந்து திருப்பி ஊர்வலமாக போகிறது. இடையில் பல்வேறு உணர்ச்சி மயமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு மக்களுக்கு வழியில் இருக்கிற ஊரில் மக்களுக்கெல்லாம் மெய்கண்ட சாத்திரங்கள், திருமுறைகள், ஔவையாருடைய நூல்கள், பட்டினத்தாருடைய நூல்கள், அப்புறம் நம்ம சிவப்பிரகாசர் நூல்கள் எல்லாம் மக்களுக்கு அங்கங்கே சொற்பொழி நடத்தி கொண்டே போனதெல்லாம் அதோடு நின்று போச்சு. அந்த 10 ஆண்டுக்கு அப்புறம் நடக்கலை. ஆணிவக விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் படிவிழாவன்று மாலை, அதாவது படிவிழா அன்றைக்கு மாலை தான் கடைசி நாள்னு நினைக்கிறேன். அந்த படிவிழா அன்று மாலை மலையை வலமாக வருகிற போது அந்த திருவடி பூங்கோயில், இப்போ திருவடி பூங்கோயில் அமைச்சிருக்கிறோம், அது பின்னாடி அது வரும், அது சொல்கிறேன். அதை திருப்பி அப்படி போகும்போது அந்த தேசமுகிப்பேட்டை திருவடிப்பேட்டை தள்ளி போனீங்கன்னா அங்கே சொக்கம்மை கோயில் ஒன்று வரும். அந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே இருக்கும், நிறைய படிக்கட்டு இருக்கும். அது மேலே ஏறினீங்கன்னா நல்லா எளிமையாக ஏறலாம், ரொம்ப அதிக படிக்கட்டு இருக்காது. அது மேலே ஏறினா அங்கே வந்து அந்த சொக்கம்மை கோயில் ஒன்று இருக்கும். அந்த சொக்கம்மை கோயில் பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. மலை மேலே சாமிக்கு கீழே மேலே வேதகிரீஸ்வரர் மலை மேலே இருக்கார். அவருக்கு அம்பாள் வந்து கீழே இருக்கிற அம்மை தான் திரிபுர சுந்தரி, முப்புர நாயகி என்று பெயர். கீழே இருக்குது, மேலே அம்மை கிடையாது. ஒரு விநாயகர் இருக்கும், சொக்கம்மைன்னு ஒரு அம்மை இருக்கும். அது வந்து அந்த அம்மை வந்து ஒரு காலத்தில் திருக்கழுக்குன்றத்தை குழந்தை இல்லாதவங்க எப்படி அழகு வேதாசல மறைமலடிகளார் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அவங்க பெற்றோர்கள் இங்கே வந்து தவமிருந்து விரதம் இருந்து பெற்றெடுத்தார்களோ, இறைவன் திருவுருளை வேண்டி பெற்றார்களோ, அதுபோல் ஒரு இணையர்கள், அதாவது கணவன் மனைவி 2 பேர் குழந்தை இல்லாமல் இந்த திறத்துக்கு வந்து பெருமானை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவங்க வேண்டிக் கொள்ளுகிற போது, எங்கள் குழந்தை, எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும், பிறந்தனா அந்த குழந்தை திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இவங்க சாமி கும்பிட்டு போனாங்க. குழந்தை பிறந்திருது, பெண் குழந்தை. அந்த குழந்தை பேர் சொக்கம்மா என்று பெயர் வைத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை கொஞ்சம் நல்ல வளர்ந்த நிலையில் திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து மலையை வலமாக வர்ற போது, நம்ம குழந்தை பெண் குழந்தையாக இருக்குது, எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி குழந்தையை கொடுக்க வேணாம்னு நினச்சிக்கின்னு எப்படி வந்திருக்கிறாங்க. மலையை வலமாக வருகிற போது அந்த தேசமுகிப்பேட்டை திருவடிப்பேட்டை தாண்டி வருகிற போது குழந்தை காணாமல் போகுது. அம்மா அந்த பொண்ணை, அந்த சொக்கம்மா காணாமல் போகுது. அவங்க கத்துறாங்க சொக்கம்மான்னு. இப்போவும் அந்த மலை அந்த வலமாக வருகிற போது திருவடி பூங்கோயில் தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது, ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. அது கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு உள்ளே கொஞ்சம் இடம் இருக்கும். தள்ளி போனீங்கன்னா பின்னாடி மலை ஒட்டி இப்படி உள்ள மலைப்புறம் போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை மேலே ஒரு சாமியார் உட்காந்துருப்பார். முன்னெல்லாம் நாங்களாம் சிறு வயசில் இருக்கும்போது அவர் நல்லா சத்தம் போட்டு சொக்கம்மான்னு கூப்பிடுவார். அது ஏன்னு அங்கே எதிரொலி கேட்கும், அந்த ஒரு இடத்துல தான் கேட்கும். அப்போ வந்து இவங்க அது மாதிரி அங்கே தான் கேட்குறாங்க, அந்த குழந்தை காணாமல் போச்சுன்னு சுகமாக கத்துறாங்க. அது ஏன்னு கேட்குது. அப்போ வந்து அசரீரியாக நீங்கள் குழந்தையின் இடத்துல கொடுப்பேன்னு சொல்லி தான் வரம் பெற்றீர்கள், ஆனால் கொடுக்கல, ஆனால் நானே எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னது போல ஒரு தகவல், ஒரு செவி வழி செய்தி ஒன்று சொல்வார்கள். அது உண்மை என்பது போல அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருங்கல் மேலே நின்று, அந்த பாறை மேலே நின்று கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அந்த எதிரொலி கேட்கும். அந்த சொக்கம்மை மலைச்சாரல்ல அந்த தள்ளி இருக்கிற இடம் தான் சொக்கம்மை மலைச்சாறு. அந்த கோயிலை தள்ளி ஒரு இடத்துல தான் இந்த ஒரு பாவுகள் போட்டிருப்பார்கள். அங்கே தான் சொக்கம்மை மலைச்சாறு என்று பேர். தேனீப்பு திடல் என்று சொல்வார்கள். அங்கே தான் தியான உரை என்று பெயர். அதற்கு எங்கள் அப்பா வந்து அதை தியானம் என்ற சொல் தமிழில் இருந்தால தேனீத்தல், சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார் என்பது திருவாசகம். அந்த வகையில் அந்த தேனீப்புரை என்று ஏற்பாடு செய்தார்கள். அந்த 4 விழா நாளில்
படிவிழா முடிந்த அன்னைக்கு மாலை நேரத்தில் மலமா வந்து அங்கே உட்கார்ந்து அழிகளை பேசுவார். அது அழகலை விழா நடத்துகிற தேனீப்புரை பெருஞ்சிறப்புடையது. அந்த தேனீப்புரை கேட்பதற்கென்றே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து கலந்து கொள்வார்கள். அதில் அந்த அந்த உரை கேட்பதற்கென்றே பல அன்பர்கள் வண்டி கார் எடுத்துக்கொண்டுலாம் வருவார்கள். அப்படி ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கும் அந்த உரை. அதெல்லாம் நான் சிறு வயசில் கேட்கல. அப்பா அதை கேட்டு அதை குறிப்பெடுத்து அது பின்னால் அறிக்கையெல்லாம் போட்டு கொடுப்பார்கள். அதே மாதிரி எங்கள் அண்ணன் அருளரசு கூட அதை உட்காந்து குறிப்பிட்டிருப்பதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே மழை பெய்யும். நாங்கள் வடிகளாக இருக்க கூட பிடிப்பேன். நான் பிடிப்பேன், எங்கள் அண்ணன் பிடிப்பார், எங்கள் அண்ணன் அப்பா பிடிப்பாங்க. அப்புறம் அந்த ஒலிப்பெருக்கி பேட்டரி வச்சு ஒலிப்பெருக்கி வச்சுருப்பாங்க. அதை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பார். அவர் பாட்டுன்னு உட்காந்துன்னு பேசிகிட்டு இருப்பார். ஆனால் மழை பெய்ந்தால் கூட அன்பர்கள் எல்லாம் அந்த மழையில் நினைந்து கொண்டு கேட்பார்கள். இந்த கொடை பிடிச்சின்னு கேட்பாங்க, நினைந்து கொண்டு கேட்பார்கள். அப்படி ஒரு மனசை ஈர்க்கிற அளவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சு அது. எப்படி இயேசு பெருமான் மலைப்பொழிவு என்று சொல்லுகிறார்களோ அதற்கு சற்றும் குறையாத அளவில் அமைந்த பேச்சு அதெல்லாம் அந்த ஒலி அலைகள் அந்த திருக்கழுக்குன்றம் சொக்கமை மலைச்சாரல்ல அப்படியே இன்றைக்கெல்லாம் கூட உலகி கொண்டிருக்கும். இயேசு பிரானுடைய அந்த ஒலி அலைகள் அங்கே இருக்கிற அந்த நாட்டில் அதையெல்லாம் பதிவு செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்து இதெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணார்கள். அது எந்த அளவுக்கு நிறைவேறி தெரியவில்லை. நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் அப்படி ஒரு செய்தி வந்தது. இயேசு பெருமான் பேசிய அந்த பொழிவுகளெல்லாம் இந்த ஒலி அலைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ததாக படித்தேன். அது என்ன தெரியல. அதுபோல் நாம் அதுக்கு ஒரு வசதி இருக்குமானால் நாம் அந்த இடத்துல முயற்சி பண்ணால் அழகலாகக்கூடிய பேச்சுக்களெல்லாம் நாம் இன்றைக்கும் கூட பெறதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி அவர் செய்த அந்த தேனீப்புரை என்கிற மலைப்பொழிவு மிகச்சிறப்பு. 40 ஆண்டுகள் அப்படி அவர் அங்கே சொற்பொழிவு பண்ணியிருக்கிறார். அது மிகப்பெரிய சிறப்பு. திருக்கழுக்குன்றம் ஆணிமக விழா பணிகளில் தொடர்ந்து பல முறை மேற்கொள்ளும்படி இந்த தேவார பாடல் தல பயணங்களாலும் குருகுலம் தொடங்கியதாலும் அடியேன் பெற்ற அருள் நலங்கள் ஆண்டோர் தொடர்புகள் அடைவுகள் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கன. அப்படி திருக்கழுக்குன்ற ஆணிமக விழா பணி, அப்புறம் அழகரடிகளாரோடு அவர்கள் தலப்பயணம் செய்த அந்த அனுபவம், மறைமலடிகளாரோடு தலப்பயணம் செய்த அனுபவம், குருகுலம் அழகரடிகளார் தொடங்கிய அந்த குருகுலம், அதுக்கப்புறம் இப்படி பல்வேறு அருள் நலங்கள், அதனால் பெற்ற நிறைய அன்பு அருள் நலங்கள், நிறைய ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுடைய தொடர்புகள் எல்லாம் அந்த இதெல்லாம் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கன. அவர் காலத்தில் இருந்த அத்தனை சன்னிதானங்களும் அப்பாவுக்கு தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் யாராவது ஒருத்தர் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அப்படி தமிழ்நாடு முழுதும் அவர் பெயர் பெற்றவராக புகழ்பெற்றவராக விளங்கினார். ஆசிரியர் அழகனாரின் தொடர் விரிவுரைகள் கிழமைதோறும் பூக்கடை சென்னமல்லீஸ்வரர் கோயில், தொண்டைமண்டலம் உயர்நிலைப்பள்ளி, கந்தகோட்டத்து மெத்தை மண்டபம் ஆகிய இடங்களிலே அடியார் திருக்கூட்டம், சென்னை செவடியார் திருக்கூட்டம், இறைப்பணி மன்றம் ஆகியவற்றின் சார்பில் 25-30 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அவற்றில் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் ஆடவரும் பெண்டினுமாக ஈடுபடுவார்கள். அவர்களில் பலர் ஆசிரியர் அமைத்த குருகுலத்தில் அன்பர்களாக, ஆர்வலர்களாக, மாணவர்களாக, ஆதரவர்களாக சேர்ந்தார்கள். 27/11/1947 கார்த்திகை தீப திருவிழா நாளில் கந்தகோட்டத்து தென்முகக் கடவுள் அதாவது தட்சிணாமூர்த்தி திருமுன்னிலையில் அனைவரையும் குருகுலத்தாராக ஒழுகுமாறு உறுதி எடுத்துக் கொள்ளச் செய்தார் அழகரடிகளார். அப்போது ஒளி வழிபாடு என்ற ஒரு அரிய நூலையும் அடிகளார் எழுதி வெளியிட்டார்கள். அதில் உள்ள ஒளி பற்றிய விளக்கம் அனைவரும் அறிய வேண்டியதாகும். அதில் ஒளி வழிபாடுன்னு ஒரு சின்ன புத்தகம், எனக்கு தெரியும்னா ஒரு 16 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1:8 க்ரௌன் சைஸில் 16 பக்கம் இருக்கும். ஒரு சிவப்பு அட்டை போட்டிருக்கும். அதில் அந்த ஒளியை பற்றியான பல்வேறு செய்திகளை அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடக்கமிக்க பேரன்பர் திருவாளர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், அவங்க தான் அந்த அடிகளாருடைய வரலாற்று மாட்சி எழுதுகிறவங்க. குருகுலத்தாரின் காணிக்கைகளை எல்லாம் திரட்டி குருகுல வெளியீடுகளை விற்பனை செய்வதற்கும் அந்த நூல்களை வெளியிட்டு அதுக்கு அந்த விற்பனை செய்வதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதையெல்லாம் ஒன்று திரட்டி அடிகளாருடைய அந்த ஆக்கச் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் அதை வழங்கி வந்தார்கள். திருவாளர் சுந்தரம், அதாவது குருகுலத்தினுடைய அதாவது சென்னை செவடியார் திருக்கூட்டத்தினுடைய செயலராக மாராசனத்துக்கு அப்புறம் இருந்தவர், ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தவர். அவர் குருகுலத்தில் அடிகளார்கள் ஈடுபாட்டினால குருகுலத்தில் இருக்கிற மாணவர் விடுதிகளுக்கெல்லாம் அப்பொழுது காய்கறி கடை இருந்த, இப்போ கோயம்பேட்டில் இருந்து பாருங்கள், அப்போ சென்னையில் இருந்தது கொத்தவால் சாவடின்னு சொல்லுவார்கள். அந்த பகுதியிலிருந்து கிழமைதோறும் மூட்டை மூட்டையாக காய்கறிகள் எல்லாம் அனுப்பி வந்தார். குருகுலத்தில் அப்போது முல்லைக்கொடி என்ற இதழ் தொடங்கி நடந்து வந்தது. அவ்வப்போது அந்த முல்லைக்கொடியில் அடியன் கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதி வெளியிட்டு வந்தேன்.
குருகுல அறிக்கைகளையும் செய்தியாளர் என்ற வகையில் அடியேன் பெயரையே ஆசிரியர் குறிப்பிட்டு வருவார், அழகரடிகளார் குறிப்பிடுவார். அவர் சூழலால் திருக்கூட்டத்திலும் குருகுலத்திலும் அன்பர்கள் பலரும் சேர்ந்து அவற்றின் சார்பில் நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உதவியாக இருந்தார்கள். அப்படி பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய அன்பர்கள் உதவி செய்து 1948 திருக்கூட்டத்தில் ஆசிரியர் அழகரடிகளாருடைய கருத்துப்படி திங்கள்தோறும் மாலையில் திருமுறை அர்ச்சனை வழிபாடு தொடங்கப்பட்டது. சைதாப்பேட்டையில் திருவள்ளுவர் செந்தமிழ் சிவனர் கழகத்தின் சார்பில் 46, 47 தொடங்கிட்டாங்க. சென்னை செவடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் அங்கே திருமுறை அர்ச்சனை செய்ய தொடங்கினார்கள் 48. வழிபாட்டின் முடிவில் ஆசிரியர் அழகரடிகளார் சென்னையில் இருக்கும் நாட்களில் அரிய பல கருத்துக்களை எளிமையாக விளக்கும்படி அருளுரையாற்றுவார். அதை கேட்டு நலம் பெற்றோரில் அடியேனும் ஒருவன். அவர் செய்த அந்த அருளுரைகள் கேட்டு நலம் பெற்றோர்கள் பலர், அதில் எங்கள் தந்தையாரும் ஒருவர் என்கிறார். இப்போதும் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கே 4 ஐம்பொன் சிலை இருக்குது, அங்கே வச்சு மேலே நடராஜெல்லாம் இருக்கு வச்சுருக்காங்க, அங்கே பண்ணுவார்கள். அருளுரை வழங்கிட ஆசிரியர் போல வேறு யாரும் இல்லை. அடிகளாருக்கு பின்னால் அவர் அடிகளார் காலத்தில் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யாரும் இல்லை, அதனால் விட்டுட்டாங்க. அன்பர்களுக்கு சித்தாந்த சாத்திர வகுப்புகளை ஆசிரியர் தனியே இலவசமாக நடத்தி வந்தார். அப்படி அதே திருக்கூட்டத்தில், சென்னை செவடியார் திருக்கூட்டத்தில் சித்தாந்த சாத்திர வகுப்புகளையும் அவர்கள் எந்த பொருளும் எதிர்பாராமல் அவர்கள் இலவசமாக நடத்தி வந்தார்கள். 1949 மதுராந்தகத்தை அடுத்த மாம்பாக்கத்தில் குருகுலம் தொடக்க விழா 2 நாட்கள் ஒப்பற்ற முறையில் நடைபெற்றது. கயப்பாக்கம் முத்துலிங்க ரெட்டியார், அவருடைய இளவல் புலம்பாக்கம் முத்துமல்லா ரெட்டியார் ஆகிய இருவரும் வரவேற்புக்கு தரலாக இருந்து பெருஞ்செலவில் அவ்விழாவை நடத்தி வந்தார்கள். அன்றைய சென்னை மாநில முதலமைச்சராக விளங்கிய ஓபி ராமசாமி ரெட்டியார், கல்வி அமைச்சர் மாதவன் நாயர், திருவிகா, ராப்பிய சேதுப்பிள்ளை, கல்கி போன்ற 30க்கும் மேற்பட்ட சான்றோர் பெருமக்கள் அந்த குருகுல தொடக்க விழாவில் கலந்து கொண்டார்கள். கவிஞர் சீத்து கன்னிசாமி, இளம்பூரணன் என்று பின்னாலே தமிழாக பெயர் மாற்றம் செய்து கொண்டவர், அடிகளாருடைய உறவினர், அது மைத்துனர் உறவு அவர். அப்புறம் கன்னிசாமி அவர்களும் அடியேனும் அப்பெருமக்களுக்குரிய அந்த 30க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு வாழ்த்துறை வரவேற்புரை வழங்குவதில் பாடல்கள் எல்லாம் விரைந்து எழுதி அச்சிட்டு கொடுத்தோம். குருகுலம் திருக்குறள் செயலமாக தெய்வத் திருவள்ளுவர் திருமடத்தின் அருளாட்சியில் சான்றாண்மை இயக்கம் நடைபெறுதல் வேண்டும் என்பது ஆசிரியர் அழகரடிகளாருடைய எண்ணமாக இருந்தது. திருக்குறள் 133 அதிகாரத்திற்கும் அந்தந்த அதிகார கருத்துக்களை செயல்முகமாகவும் கருத்தாகவும் விளக்க வேண்டும். குருகுலத்தை சுற்றியுள்ள சிற்றூர்களில் எல்லாம் நற்பணிகளை நடத்த வேண்டும் என்று குருகுல பணித்திட்டம் ஒன்றையும் அழகரடிகளார் வெளியிட்டார். ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் இன்றியமையாத மொழி, கலை, தொழில், அருள், பணி எனும் 5 வகை திறத்திலும் மக்கள் வளர்வதற்கு ஏற்றபடி நாடெங்கும் உலவி பணி செய்தல் வேண்டும் என்று வகைப்படுத்தி அப்பணித்திட்டத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த பணித்திட்டம் என்று நமக்கு எல்லாம் தெரிவிக்கிறது, என்னென்னலாம் பண்ணணும் என்பதை அந்த பணித்திட்டம் என்கிற அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. வறிய குடும்பத்தில் பிறந்தும் தாமே முயன்று சங்கச் சான்றோர் போல வாழ்ந்து நுண்மான் நுழைபலம் உடையவராக வளர்ந்த ஆசிரியர் தம் வாழ்நாள் பணியாக குருகுலத்தை நிறுவினார். அழகரடிகளார் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான், ரொம்ப வசதி இல்லாத குடும்பம். அவர் குடிசையில் தான் இருந்தார்னு அப்பா சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்த அவர் அவருடைய சங்கச் சான்றோர் போல வாழ்க்கை நடத்தினார். அப்படி இருந்து கொண்டு அவருடைய நுண்மான் நுழைபலம், நுட்பமான அறிவினால் அவர் பல்வேறு பணிகளை செய்து அதற்கு அந்த 133 அதிகாரத்திற்கு 133 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை சிறிதாக வாங்கி தெய்வ திருவள்ளுவர் திருமடம், திருக்கோயில், ஆண் பெண் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச விடுதிகள், ஒரு அச்சகம் எல்லாம் அமைத்தார். குருகுல கலை நிலையங்கள் நகரங்களிலும் பல தலங்களிலும் தொடங்கி வைத்தார். இதெல்லாம் நம்ம அழகரடிகளுடைய இதிலையும் பார்த்தோம். அடுத்து மெய்கண்ட சாத்திரங்கள் 14 நூல்களையும் பாடம் சொல்லி முடித்ததை ஒட்டி சென்னை செவடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் 14 நாட்கள் மெய்யுணர்வு விழா 1960 நடத்தப்பட்டது. அதில் இளவழகனார் ஆசிரியர் அழகரடிகளார் அவர்கள் திருக்குறள் பீடாதிபதிகளாக பட்டமேற்று குருகுலம் அழகரடிகள் என்று ஆனார். 60 தான் அவருக்கு அந்த நடந்தது, விழா நடத்தி அவருக்கு அந்த உண்மை ஆசிரியர் திருமணத்தெல்லாம் நடந்து அதில் குருகுல பீடாதிபதியாக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஆசிரியர் தலைமையில், அதாவது அழகரடிகள் தலைமையில் 1952 முதல் 8 ஆண்டுகள் பாடல் பந்த பயணம், நூற்றுக்கணக்கான அன்பர்களோடு பகுதியாக வழிபட்டோம். இதெல்லாம் நம்ம அவருடைய ஆர்வமையை எழுதின அழகரடிகள் வரலாற்று மாட்சியிலையும் பார்த்தோம். அப்போல்லாம் அப்பா அந்த ஒவ்வொரு பாடல் தல பயணத்திற்கும் அப்பா கூடவே செல்வார்கள். அப்படி 8 ஆண்டுகள் அந்த தேவார திருமுறை பாடல் தல பயணம் நூற்றுக்கணக்கான அன்பர்களோடு பகுதியாக வழிபட நேர்ந்தது.
அன்பர்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்லும் பேரும் பொறுப்பும் எளியனுக்கு அமைந்தது. அந்த பணி அந்த அப்பாவுக்கு அமைந்தது. அப்போ அடிகளார் கூட இருப்பார், ஆனால் அப்பா தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார்கள். அந்த வழிபாடு நடத்தி செல்லுகிற பேர், அதுக்கு இருக்கிற பொறுப்பான பணிகள் செய்தெல்லாம் அப்பா ஏற்றுக்கொண்டார்கள். இயன்ற அளவு குருகுல பணிகளில் எல்லாம் ஈடுபட்டு பல நிகழ்ச்சிகளையும் தமிழகத்தினுடைய பெருநகரங்களில் திருக்குறள் விழாக்கள், நூல் வெளியீடுகள் அடிகளுக்கு ஏவலாளனாக இருந்து செய்யும் வாய்ப்பும் அடியனுக்கு அமைந்தது. அப்படி போகிற போது அங்கங்கே விழா எடுத்தல், திருக்குறளுக்கு விழா, நூல் வெளியிடுதல், திருமுறைகளுக்கு விழா எடுத்தல் போன்ற பணிகளை எல்லாம் செய்கின்ற ஒரு பணியாளனாக, அடிகள் ஏவலுக்கெல்லாம் தொண்டு செய்கிறவனாக, ஒரு ஏவலனாக இருந்து செய்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அடிகளாருடன் பாடல் தள பயணங்களை நடத்தி என்பது அவர்களே மிக்க அருளோடு எனக்கு நுழைவு, அதாவது சமய தீக்கை, அப்புறம் நோன்மை தீக்கை என்னும் சமய விசேட தீக்கைகளும் பின்னாலே நுண்மை தீக்கையும் எளியனுக்கு செய்து வைத்து ஆசிரியர் திருமுறைக்கும் ஏற்கச் செய்தார். அப்புறம் படிப்படியாக அந்த 4 நிலைகளையும் அடிகளார் அவர் செய்து வைத்தார். அப்படி அம்பலவான தேசிகன் என்றும் பெயரிட்டு சிறப்பித்தார். அடிகளார் விருப்பப்படி அவர்கள் தலைமையில் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் விநாயக புராணம் அரங்கேறிய சென்னை வர்ணக்கடைன்னு சொல்லுவாங்க, பிரசன்ன விநாயகர் கோயில் உள்ளது, வர்ணக்கடை பிள்ளையார் சொல்லுவாங்க. அந்த பேரே வர்ணக்கடை பிள்ளையார்னுவாங்க. அங்கே பெயிண்டெல்லாம் விற்பாங்க. அதனால் வர்ணக்கடை பிரசன்ன விநாயகர் ஆலயத்தில் 54 தொடங்கி வைக்க பேட்டைதோறும் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு நாட்களில் வழிபாடும் தொண்டும் திருக்குறள் மற்றும் சைவ சமய பரப்புரைகளும் பெரிய இயக்கம் போல நடத்தி வந்தோம். அடிகளாருடைய சொற்பொழிவு அதை ராஜாஜி தான் தொடங்கி வைக்கிறார். அந்த விநாயக புராணம் அரங்கேறிய இடம் அந்த சென்னையில் இருக்கிற அந்த பூக்கடை கோயில் கிட்ட தான் இருக்குது. கூட வர்ணக்கடை பிள்ளையார் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடைபெற்றது 1901-1954 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு பேட்டைதோறும் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு நாட்களில் அதெல்லாம் நடத்தி வந்தார்கள். அது பெரிய ஒரு இயக்கம் போல நடந்தது. திருக்குறள், சைவ சமய நூல்கள், சாத்திரம், தோத்து நூலை எல்லாம் பரப்புரை செய்தல், அப்படி செய்து வந்தோம். ராஜாஜி தொடங்கி வைக்கவே இது நமக்கு எதிரான இயக்கமோ என்று கருதி பெரியார் கூட இந்த பேட்டைதோறும் சொற்பொழிவு நடப்பதை பற்றியெல்லாம் ஒரு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ராஜாஜி தொடங்கி வச்சதுனால இது ஏதோ ஒரு பிராமண இயக்கம் போல இருக்குது என்று கருதி, தவறாக கருதி கொண்டு அதை பற்றியெல்லாம் ஒரு தலையங்கமே விடுதலை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நடத்துறதெல்லாம் வைத்துக்கொண்டு அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது சென்னையில் அந்த பேட்டை சொற்பொழிவுகள் எல்லாம் 54-54 தொடங்கி அது ஒரு இயக்கமாக நடைபெற்றது. பெரியாரே எதிர்க்கிற அளவுக்கு நடந்ததுன்னு பாருங்கள். அப்படி இயக்கமாக நடைபெற்றது. அதற்காக அவர் விடுதலையில் ஒரு தலையங்கமே பெரியார் எழுதினார்கள். நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கொடியைகளை ஏந்தி கொண்டு ஊர்வலம் கோயில் வழிபாடு செய்தல். இந்த மாதாந்திர வழிபாடு செய்கிற போதெல்லாம் நாங்கள் கூட அப்பா அதுக்கு பின்னால் நாங்களும் இப்போல்லாம் செய்திருந்தோம். முதல்ல கோயில் வழிபாட்டுக்கு முன்னாடி அந்த தலத்தை வளமாக வருதல், வந்துகிற அன்பர்களோட ஒரு தலத்தை வளமாக பாடிக்கொண்டே வருவோம். திருவாசகம், திருவங்கமாலை அதெல்லாம் பாடிக்கொண்டே அதுக்கப்புறம் உள்ளே போய் கொடிமரத்தாண்டு இருந்து வணங்கி அப்புறம் கோயில் உள்ள வளமாக வருதல், அப்புறம் ஒவ்வொரு சந்நிதியாக சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து 12 திருமுறை சொல்லி நிறைவு செய்தல், அதுக்கப்புறம் ஒரு சொற்பொழிவு நடத்தும். அதே மாதிரி அப்பா அங்கே நடத்தினார். அது மாதிரி நாங்கள் நடத்திட்டு வந்தோம். அப்படி ஊர்வலம் நடைபெறும். அப்புறம் உள்ள வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு விளக்க உரை நம்ம அடிகளார் ஆற்றுவார். அப்படி அந்த விழாலாம் ஏற்பாடு செய்து அதனால் பல்வேறு நூற்றுக்கணக்கான அன்பர்கள் அதில் தெளிவு பெற்று சைவத்துக்கு சார்ந்தார்கள். இந்த பணியில் எங்கள் அப்பாவோட தொடர்பு இருந்தவர்களில் ஒருவர் பழவந்தாங்கல் நடராஜன். எங்கள் அப்பா பேரும் நடராஜன், அவர் பேர் நடராஜன். எங்கள் தாத்தா பேர் ராமசாமி, அவர் பேர், அவங்க அப்பா பேர் ராமசாமி. அதனால் அலுவலகத்தில் எங்கள் அப்பாவுக்கு நடராஜன், அவருக்கு நடராஜன் 1, நடராஜன் 2ன்னு பேர், நடராஜன் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி மயிலை ராமலிங்கம் ஐயா, கொண்டித்தோப்பு அந்த வரலாற்று அழகர்கள் வரலாற்று மாட்சி எழுதிய ஆறுமுகம் ஐயா ஆகியோரெல்லாம் அடியனுக்கு பெரியும் துணை செய்தது. இவங்கெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க அந்த காலத்தில். கிழமைதோறும் அடியேன் ஆசிரியர் மற்றும் விரிவுரை கட்டுரைகளை எழுதி அச்சிட்டு அடுத்த வாரம் அரையணா விலையில் வழங்கி வந்தோம். அன்றைக்கி முதல் வாரம் அப்பா அழகரடிகள் பேசுகிறத அப்படியே குறிப்பிடுத்து அடுத்த வார வகுப்பு நடைபெறதுக்குள்ளே அந்த விழா அடுத்த வார பேட்டை சொற்பொழிவு நடைபெறதுக்குள்ளே அந்த வழிபாட்டில் அதை அச்சிட்டு அரையணா விலை கொடுக்கறது. அந்த செலவுக்கெல்லாம் வைத்துக்கொள்ளும் மீதி தொகையை செலவுக்கு வைத்துக் கொள்வார்கள். அப்படி கட்டுரையாக எழுதி அச்சிட்டு அடுத்த வாரம் அரையணா விலையில் வெளியிட்டு வந்தோம். ராயபுரம் பனைமரை தொட்டி முருகன் கோயிலில் இவ்வார வழிபாடு தொடர்ந்து இந்த வாரம் அங்கேயும் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் சென்னையில் நடத்துனாங்க. ராயபுரம் அப்படி நடைபெற்றது. எங்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்த ராஜாஜி முன்னறிவிப்பின்றி கலந்து கொண்டு இயக்கம் நன்கு நடப்பதற்கு பாராட்டியதோடு இதற்காக பெரிதும் பாடுபட்ட அடியேனை ஆசிரியர் அழகரடிகளின் சிறிய திருவடி என்று சொல்லி புகழ்ந்தார். அந்த ஒரு கூட்டத்தில் அவர் நிறைய தொடர்ந்து அவர் தான் தொடங்கி வச்சார்ல 54. அதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டு தொடர்ந்து நடப்பதெல்லாம் பார்த்து ஒரு முறை அவரே முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த விழாவில் கலந்து கொண்டு
அடிகளாருக்கு முன்னாடி பேசுகிற போது எங்கள் அப்பாவை அடிகளாருக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்து அவரது தொண்டுகளுக்கெல்லாம் ரொம்ப துணையாக இருந்தனால அவரை சிறிய திருவடி, அப்போ அழகடிகளார் பெரிய திருவடின்னு அர்த்தம், அப்படி சிறிய திருவடி என்று சொல்லி புகழ்ந்து வாழ்த்தினார். மேலும் இளவழகனார், ஆடலரசின் பெயர்களை கேட்டு முதலில் இவர்களை எல்லாம் திராவிடர் கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்று தவறாக நான் கருதிவிட்டேன். எளிதில் இவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. முடிவில் என்னுடன் சிறையில் இருந்த அருணாச்சல நாடார் வழி இவர்கள் திருவள்ளுவர் வழி என்று தெரிந்து கொண்டுதான் இசைவு தந்தேன். அதற்காக ஆடலரசிடம் இந்த கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் ராஜாஜி பேசினார். என்னே அவருடைய பெருந்தன்மை. சென்னையின் எல்லா பேட்டைகளிலும் அவ்வியக்க வாரந்தோறும் 2 ஆண்டு காலம் மேலாக தொடர்ந்து நடைபெற்றது. மறக்க இயலாத பயன்மிக்க நிகழ்ச்சியாகும். அதெல்லாம் பின்னால் தொடர்ந்து நடைபெறலை, அதுக்கு பல்வேறு சூழல்கள் காரணமாகிவிட்டது. அது இந்த வரைவலடிகளுடைய இந்த விருப்பாவன குழுவினுடைய வழக்குகள், அந்த வழக்கே 14 ஆண்டு நடைபெற்றது. இப்படி பல்வேறு நிலைகளினாலேயும் அந்த இடையில் வயிறு அறுவை சிகிச்சை போன்ற காரணங்களால் இதெல்லாம் தொடர்ந்து நடத்த முடியல. சைவ சித்தாந்த மகா சமாஜத்தில் அப்பா நான் தொடக்கத்தில் சொன்னேன், 30 அடிகளார் தொடக்கம் வந்த 37, 38லேயே பல்லாவரம் மாளிகையில் பல்லாவரம் மறைமலடிகள் மன்றம் தொடங்கி அப்பாவும் சித்தப்பா முருகவேலு தொடங்கி நடத்தினார்கள். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகம், அதுக்கப்புறம் குருகுல இயக்கங்களை ஈடுபட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய பணிகளிலேயே அப்பா ஈடுபட்டிருக்கார். அதில் செயற்குள்ளாக இருந்திருக்கிறார். எங்கள் சித்தப்பா 2 ஆண்டு செயலராக இருந்தார், சில ஆண்டுகள் துணை ஆசிரியர், பல ஆண்டுகள் ஆசிரியர். அப்படி தொடர்ந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தோட அந்த சமாஜம் என்று சொல்வார்கள் அப்பெல்லாம், அதோட தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பாவும் சித்தப்பாவும். அப்படி சமாஜத்தின் சார்பில் 42வது ஆண்டு விழா அது தொடங்குறது 7/7/1905 தொடங்கினாங்க. அப்போ 42 1947 குன்றக்குடியில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அப்பொழுது சைதை செந்தமிழ் சிவநெறி கழகத்தின் சார்பில் சைவ பெருமக்களே என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை, தமிழிலே வழிபாடு, கோயிலில் திருமுறையில் அர்ச்சனை பண்ணணும், குடமுழுக்கெல்லாம் தமிழில் பண்ணணும், வாழ்வியல் சடங்கு தமிழில் பண்ணணும் என்ற உணர்ச்சியோடு ஒரு அறிக்கை எழுதி, சைவ பெருமக்களே என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை, தமிழில் வழிபாடு மற்றும் சமய சமுதாய சீர்திருத்தங்களை பற்றி ஒரு கட்டுரை போல எழுதி வெளியிட்டோம். அப்பா எழுதி வெளியிட்டார்கள். அப்போது திருவண்ணாமலை ஆதீனம் சின்ன பட்டமாக இருந்தவர் தான் பின்னால் குன்றக்குடி அடிகளார் என்று பெயர் பெற்ற பெரியவர். அவருடைய தொடர்பு கிடைத்தது. அப்போ அந்த 1946, 47 தொடர்பு அது அவர் காலம் வரையில் இருந்தது. அப்போ சில முறை எங்கள் வீட்டுக்கே அடிகளார் வந்திருக்கிறார், குன்றக்குடி சாமி. நாங்கள் இருந்த கொத்தாச்சாவடி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார். அப்படி எங்கள் அப்பா பேலையும் சித்தப்பா பேலையும் ரொம்ப அன்பு கொண்டவர். அவர் ஆதீனத்தின் புறவரான பிறகு 1952 தொடங்கி அருள்நெறி திருக்கூட்டத்தில் சென்னை மாவட்ட செயலராக 52 அப்பா அந்த பணியை செய்து வந்தார்கள். இடையில் குருகுல பணிக்கு இடையில் குன்றக்குடி அடிகளார் தொடங்கி அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் எங்கள் அப்பா அப்படி இருந்து வந்தார்கள். சென்னை மூரங்காடி, மூர் மார்க்கெட்டு இப்போ இல்லை, அது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. அந்த மூரங்காடியில் அப்போது இருந்த ஓம் கங்கை விநாயகர் பக்தி ஜனசபை அமைப்பை ஓம் கங்கை விநாயகர் அருள்நெறி திருக்கூட்டம் என்று மாற்றம் செய்து அதன் சார்பில் திருவற்றியூரில் பட்டினத்தார் விழா குன்றக்குடி அடிகளார் கொண்டு ஏற்பாடு செய்தவர் எங்கள் அப்பா தான். அதுக்கு முன்னே ஓம் கங்கை விநாயகர் பக்தி சபை இருந்தது. அதை ஓம் கங்கை விநாயகர் அருள்நெறி திருக்கூட்டம் என்று பெயர் மாற்றி இன்றைக்கும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க ஆண்டுதோறும் பட்டினத்தார் விழா எடுக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு உணவளித்தல், பட்டினத்தார் வழிபாடெல்லாம் செய்தெல்லாம் இன்றைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த பெயர் மாற்றம் செய்து அதில் குன்றக்குடி அடிகளாரை கொண்டு ஒரு விழா எடுத்தது என்னுடைய தந்தையார். அப்படி அவர்களெல்லாம் பங்கு கொள்ளுமாறு செய்தேன். அடிகளார் அவ்விழாவில் முதலமைச்சர் காமராஜரின் வெள்ள நிவாரண நிதிக்கு குன்றக்குடி ஆதீனத்தின் சார்பில் தாம் அணிந்திருந்த பொற்பூனிட்ட 6 பவுன் சிவமணி மாலையை ஏலத்தில் விட்டு நிதியளித்தார். அப்படி நடந்த அந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் அப்போ நடந்த அந்த பெரிய வெள்ளம் வந்தபோது அதற்கு வெள்ள நிதி திரட்டினாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ குன்றக்குடி அடிகளார் அந்த விழாவில் தான் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி 6 சவரன் இருந்த அந்த மாலையை எடுத்து அப்படியே அங்கே கூட்டத்தில் ஏலமிட்டு அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்தார்கள். பெரம்பூர் சுப்பிரமணியம் என்பவர் அந்த மாலையை அதிக தொகைக்கு ஏலம் எடுத்தார். கூடியிருந்த மக்களில் பலரும் நிதியளித்தார்கள். திரண்ட தொகையை சென்னை மாவட்ட அருள்நெறி திருக்கூட்டத்தின் சார்பில் முதல் நிதியில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்பாலாம் அது முயற்சி பண்ணி கொண்டு போய் முதலில் சேர்த்தார்கள். அப்படி சமயப்பணி, சமுதாயப்பணி, சீர்திருத்த பணிகள் என்று பல்வேறு நிலைகளில் ரொம்ப வறுமை இருந்தாலும் கூட அந்த கடைசி 8 ஆண்டுகள் தான் 2000 வரையில் தொடர்ந்து அவர்கள் தான் தொண்டு செய்திருந்தார்கள்.
அப்படி அந்த வெள்ள நிதிக்காக திரட்டி கொடுத்தார்கள். அடிக்கடி விருப்பப்படி மூரங்காடி செயலாளர் தர்மலிங்கம் அடியேனும் இணைச்சலராக இருந்து சென்னை மாவட்ட அருளறி திருக்கூட்ட மாநாடுகளை எல்லாம் தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். அந்த அருளறி திருக்கூட்டம் நல்லா நடந்திருந்தது. அப்புறம் பின்னாடி அது விட்டு போச்சு. அதுக்கு சில காரணங்கள், அதை பின்னாடி சொல்வார் நினைக்கிறேன். திருக்கோயில்களில் திருமுறை அர்ச்சனை நடைபெற வேண்டும் என்று அடிகளார் நாடு முழுவதும் முழங்கி வந்தார். அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் கூட தமிழ்நாடு முழுவதும் எங்கே போனாலும் தமிழில் கோயிலில் அர்ச்சனை பண்ணணும், வழிபாடு செய்யணும் என்று அவர்கள் ரொம்ப வற்புறுத்தி வந்தார்கள். முதலமைச்சர் பக்தவச்சலார் இடத்துல சென்னை மாவட்ட அருள் திருக்கூட்டத்தின் சார்பில் அடிகளாரோடு சென்று அடியேன் விண்ணப்பம் ஒன்று கொடுத்தேன். அப்பொழுதுதான் அதை அடிப்படையாக கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 1965 ஜனவரி 24 முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருந்த திருமுறை அர்ச்சனை மாநாடு விழா சிறப்பாக நடைபெற்றது. அப்போ முதலமைச்சருக்கு சென்னை மாவட்ட அருள்நெறி திருக்கூட்டத்தின் சார்பில் வாழ்த்தியல் பாராட்டு ஒன்று பாக்கள் எல்லாம் அச்சிட்டு கொண்டு வந்து அப்பா கொண்டு போய் அச்சிட்டு இங்கேருந்து கொண்டு போய் படித்தார். நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் சைஸ் இருக்கும் அந்த அழைப்பு, அந்த அறிக்கை, அந்த பாராட்டு கவிதை. இதை நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இந்த 85 வெள்ளத்தில் தான் எல்லாம் காணாம அப்படியே வெள்ளத்தில் ஊறி வீணாக போச்சு. அதில் இந்த தமிழ் சைவம் எல்லாம் சொல்லி அதை பக்தவச்சலனை பாராட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாராட்டுரை எழுதி அடியேன் சென்று படித்து கொடுத்தேன். இவர் போய் மதுரையில் கொடுத்தார். சென்னை மாவட்ட அருள் திருக்கூட்டத்தின் சார்பில் மறுநாள் நாடெங்கும் இந்தி மொழிக்கு எதிராக மாணவர் கிளர்ச்சி. மதுரையில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டார். அப்போல்லாம் அப்பா மதுரையில் இருக்கிறார். அந்த விழா முடிஞ்ச அடுத்த நாள் தான் அது இந்த இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கிச்சு 75 அந்த நேரம். அப்படி மறுநாள் நாடெங்கும் இந்தி மொழி கலவரம், மாணவர்கள் கிளர்ச்சி. மதுரையில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டார். கலவரம், ரயில்கள் எங்கும் ஓடவில்லை. ஊர் திரும்ப இயலாத நிலையில் எப்படியோ திருச்சிக்கும் பின்னர் தஞ்சாவூருக்கும் தனியே எப்படியோ வந்து நடந்தே பல இடங்களில் வந்து கடைசியாக வந்து சேர்ந்தேன். அப்படி பாடல் தலங்களை பார்த்து கொண்டே நடந்து வந்தாராம். இடையில வண்டி கிடைக்காதனால எங்கெங்கெல்லாம் இறங்க முடியுமோ இறங்கி அங்கே இருக்கிற பாடல் தலங்களெல்லாம் வழிபாடு செய்துவிட்டு கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ரயில் ஏறி ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தேன். எவ்வளவு முயன்றும் திருக்கோயில்களில் இன்று வரை திருமுறை அர்ச்சனைகள் நன்முறையில் தொடர்ந்து நடைபெறவில்லை. மீனாட்சி கோயிலும் அதே நிலைதான். அப்படி 65 பக்தவச்சலங்கால் தொடங்குது. ஆனால் அதுக்கப்புறம் தொடங்கலை. அதுக்கப்புறம் வந்த திமுக ஆட்சியிலையும் அதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அது தொடர்ந்து நடைபெறவில்லை. அதெல்லாம் செல்லுகிற மக்கள் அங்கே திருமுறை அர்ச்சனை பண்ணுங்க, தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னு கேட்காத காரணம்தான். அவங்க செய்யாதது நம்ம குறை சொல்லாத விட நாம் கேட்கவில்லை என்று இருக்கு. நம்ம கேட்டால் அவங்க செய்திருப்பாங்க. அப்படி செய்யலைன்னா நமக்கு அர்ச்சனை பண்ணாமல் விட்டுருந்தோம்னா வேறு வழியிலேன்னு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நாம் தொடர்ந்து கேட்காத நம்முடைய குறையாக கொண்டு எதிர்காலத்திலாவது அப்படி இல்லாமல் நடைபெறுவதற்காக இறைவன் திருவருள் அமைய வேண்டும். இந்த நேரத்தில் நாம் நினைத்து வேண்டிக் கொள்வோம். அடுத்து 25/6/1960 அருள்நெறி திருக்கூட்ட மாநில பொதுக்குழு திருச்சியில் நடைபெற்றது. அதில் அடியேனும் ஈடுபட்டேன். எங்கள் அப்பா அதில் கலந்து கொண்டார். நாட்டுக்கு எல்லா துறைகளிலும் நல்வழிகாட்டும் முடிவுகள் பல அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டன. அடிகளாரின் அயராத முயற்சியால், அதாவது குன்றக்குடி அடிகளாருடைய அயராத முயற்சியால் நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட திருக்கூட்டங்கள் அமைந்தன. அந்த அருள்நெறி திருக்கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் பல இடங்களிலும் அருள்நெறி திருக்கூட்ட அமைப்பு உருவாங்க. எப்படி மேல்மருவத்தூர் வார வழிபாட்டு மன்றம்னு ஆரம்பித்தாங்களோ அதுபோல் அந்த அந்த அருள்நெறி திருக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக மாறி இருக்க வேண்டியது. அது ஏனோ அது நடைபெறவில்லை. அப்படி 600க்கும் மேற்பட்ட திருக்கூட்டங்கள் அமைந்தன. பிறகு அடியேனும் குன்றக்குடி அடிகளாரோடு தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் எல்லாம் செய்திருக்கிறேன். மாநில மாநாடு தூத்துக்குடியில் மிகச்சிறப்பாக நடைபெற்று அதிலும் நான் தொண்டுகள் செய்து ஈடுபட்டிருந்தேன். அரசினர் குன்றக்குடி அடிகளாருக்கு மேல் சபையில் உறுப்பினர் பதவி கொடுத்தார்கள். அதாவது முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்றுக்கின்ற போது அவருக்கு வந்து எம்எல்சி பதவி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணாங்க. அவருக்கு வந்து எல்லா வகையிலும் வணக்கத்திற்குரியவர் ஒரு ஆதீன முதல்வர். ஆதீன முதல்வர்னா குருமகா சன்னிதானம்னா யார் வந்தாலும் போய் கும்பிட்டு வரணும். அவர் வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கணும். ஆனால் அந்த பதவியை வந்து அவர் எம்எல்சி ஆனார்னா மேல் சபைக்கு போகிறாருன்னு வைங்க, முதலமைச்சர் வந்தால் எழுந்து நிற்கணும். குருமகா சன்னிதானம் இருந்தால் கூட அவர் உறுப்பினர் முறையில் அந்த சபாநாயகர் வந்தால் எழுந்து நிற்கணும். இதை அப்பா சொல்லும்போது நான் கூட இருந்தேன். அடிகளார் இடத்துல தனிப்பட்ட முறையில் அப்பா அவர்கிட்ட பேசும்போது, ஒரு குருமகா சன்னிதானம்னா எல்லாரும் எழுந்து நிற்கணும், சன்னிதானம் உட்காந்துருக்கணும். மேல் சபை நீங்கள் உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மேல் சபைக்கு போகிற போது சபாநாயகர் இங்கே உட்காந்துருப்பேன் வந்தார்னா நீங்களாம் எழுந்து நிற்கணும். நீங்கள் உட்பட முதலமைச்சர் வந்தால் எழுந்து நிற்கணும். ஒரு குருமகா சன்னிதானம் எழுந்து நிற்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அந்த பதவி ஏற்கக்கூடாது என்று அப்பா சொன்னபோது நான் கூட இருந்தேன். அப்படி அப்பா சொன்னார் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது.
ஆனால் அது ஆதீன சார்பு. அது பதில் அப்பா என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் மேலே கலைஞருக்கு மதிப்பு இருக்கிறதுனால சொல்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஆதீன தம்பிரான ஒருத்தர் ஆக்குங்க, எம்எல்சி ஆக்குங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை அடிகளார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அளித்தால் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாமே என்று தெரிவித்தேன். அதை சொல்லும் போது நான் கூட இருந்தேன். ஆனால் அடிகளார் அப்பதவியை ஏற்றுக்கொண்டார். அது கடைசியில் அந்த பதவியை அடிகளார் போய் எம்எல்சி பொறுப்பேற்றுக் கொண்டார். அது அவருடைய தகுதிக்கு இழுக்கு என்று எண்ணி வருந்தி அதிலிருந்து அப்பா அருளறி திருக்கூட்டத்திலிருந்து விலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அடிகளார் சென்னைக்கு வரும்போதெல்லாம் கடிதம் எழுதுவார். ஒரு முறை 2 முறை தான் அப்பா போய் பார்த்தார். அதுக்கப்புறம் நான் தான் அப்பா போய் அடிகளார் போய் பார்த்துட்டு வருவேன். அவர் அப்பா வரலையான்னு கேட்பார். இல்லை அப்பா ஏதோ வேலையில் இருக்காரு, அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி, அது பல முறை பொய்யான காரணம் தான் இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு அந்த சந்திக்க உடன்பாடு இல்லை. அதனால் நான் போய் பார்த்து பேசிட்டு அவர் திருநீர் கொடுப்பார், வாங்கிக்கின்னு அப்பாவுக்கு எடுத்து வந்து கொடுப்பேன். அப்படி அதுக்கப்புறம் அவரோட இருக்கிற தொடர்பு அதிகமாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஏன்னா ஒரு சன்னிதானம் ஒரு ரொம்ப கீழான நிலைக்கு வந்துட்டார், அப்படி இறங்கு மாதிரி ஆயிடுச்சே. அது அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதிக்காக எழுதி நிற்கணும்னா அது எப்படி என்று அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அது சொல்லுகிற போது நான் கூட இருந்தேன். அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ரொம்ப வற்புறுத்தினார். ஆனால் அடிகளார் அதில் அப்போ ஒன்றும் சொல்லலை, அவர் பேசாமல் தான் இருந்தார். ஆனால் அப்பா சொன்னார், அப்போ என்ன பண்ணுறது, இது மாதிரி கலைஞர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னபோது அப்பா சொன்னார், நீங்கள் ஒரு தம்பிரான சுவாமி சொல்லுங்கள், இவருக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அது அவர் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு பேசாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அதை பதவி ஏற்றுக்கொண்டார். அது அவர் தகுதிக்கு இழுக்கு என்று எண்ணி வருந்தி அருளிருத்திருக்கிற பொறுப்புகளிலிருந்து அடியேன் விலகிவிட்டேன். இறுதி வரை அடிகளிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் குன்றக்குடிக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் தலைப்பயணமாக போகும்போது குன்றக்குடியாவது போயிட்டு வந்திருக்கோம். அப்பவும் அப்பா அந்த மரியாதை இருந்தார். ஆனால் சில நேரங்களில் அது மாதிரி கடிதம் போட்டால் பார்க்கறதுக்கு என்ன அனுப்பி விடுவார், நீ போய் பார்த்துவான்னு சொல்லுவார். அப்படி அடிகளாரோட கடைசி வரையிலையும் நட்பும். எப்பவும் சென்னைக்கு வந்தாலும் அடிகளார் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், நான் இது மாதிரி வந்திருக்கிறேன், இங்கே தங்கியிருக்கிறேன், வாங்க அப்படின்னு எழுதுவார். அப்படி இதெல்லாம் அடிகளாரோடு குன்றக்குடி சாமியோடு நெருக்கமாக இருந்தவர். சமய வளர்ச்சிக்கு தனித்தனியே இயங்கும் பல அமைப்புகளை இணைத்து ஒரு பொது அமைப்பின் கீழ் இயங்கச் செய்தல் வேண்டும் என்கிற ஆர்வத்தால் சென்னை தேவனியார் திருக்கூட்ட செயலர் மாரா சம்பந்தம் அவரிடம் சொல்லி சைவப்பெரியார் சச்சிதானந்தம்பிள்ளையுடைய தலைமையில் 6/4/1952 திருக்கூட்டத்திலும் 20/4/52 ராயப்பேட்டை பாலசுப்ரமணிய பக்தஜன சபையிலும் பல சமய சங்கங்களும் சபைகளையும் கூட்டி எழுதி அவற்றின் தலைவர் செயலர்களை பல சமயம் கலந்துரையாடச் செய்து வழிபாட்டு கூட்டவை என்ற ஒரு அமைப்பை 52 மயிலை கபாலீஸ்வரத்தில் தொடங்கினார். எங்கள் அப்பா தான் தொடங்க வைத்தார். அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கார். ஆனால் அமைப்பு சில மாதங்களே நடந்தது. அதெல்லாம் ஒரு அமைப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு அமைப்புன்னா அது கூட்டமைப்புக்கு யாரும் உடன்பாடு இல்லை. ஒவ்வொருத்தரும் தான் தலைவராக இருக்கணும், தான் செயலாளராக இருக்கணும், தான் பொருளாளராக இருக்கணும் என்கிற அந்த எண்ணம் அது ஒரு கூட்டமைப்பாக ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தலைவர் செயலாளர் இருக்க போது பல பேர் தலைவர் செயலாளர் இருப்பாங்க, எல்லாம் இங்கே ஒன்றாயிடுது. அதனால் அந்த இதுக்கு யாரும் ஒத்து வரலை. அது கபாலீஸ்வரத்தில் பெருமுயற்சி பண்ணி தொடங்க வைத்தேன். ஆனாலும் அந்த அமைப்பு சில மாதங்களே நடப்படுது, படிப்படியாக செயலில்லாமல் போய்விட்டது. ஆனால் அப்படி அமைத்த அமைப்புகள் இன்றைக்கி இருக்குது, அங்கங்கே இருக்குது. இந்த ராயப்பேட்டையில் இருக்குது, இன்னும் அங்கங்கே இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் தனித்தனியாக செயல்படுகிறார்கள். சில இடம் வந்து பழைய பாரியே சிறப்பாக செயல்படுது, சில இடங்கள்ல அப்படி இருக்குது. அன்பர்களோடு தலப்பயணங்களில் தக்கோர் தொடர்பு. அன்பர்களுடன் ஆசிரியர் இளவழகனார் அழகரடிகளாரோடு மேற்கொண்ட பாடல் தல பயணங்கள் இனிதே நடந்து வந்த நிலையில் ஆசிரியர் ஆங்காங்கு நிகழ்த்திய அருளுரைகள் மக்களை பெரிதும் கவர்ந்தன. தொண்டை மண்டல பயணம், அது தொண்டை நாட்டு 32 தலங்களில் திரு அரசிலி, திருவக்கரை, இரும்பை மாகாணம் ஆகிய வழிபாட்டுக்கு மயிலம் சிவஞானபாளைய சுவாமிகள், அதாவது மயிலத்தில் இருக்கிற சிவஞானபாளைய சுவாமிகள் ரொம்ப பேருதவி செய்தார்கள். அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவங்க சேவை செய்தார்கள். நடக்க முடியாத அன்பர்களுக்கு 10-12 மாட்டு வண்டிகளை ஏற்பாடு செய்து பயணத்தை எல்லாம் நடந்து கூட வரவங்களுக்கு வண்டியில் ஏற்று ஏற்பாடு செய்தல். காட்டன்பாக்கம் வரதா ரெட்டியார், இந்த ஓபிஆருக்கு சொந்தக்காரியவங்களாம் வரதா ரெட்டியார், அவங்க தங்கச்சி செயலட்சுமி அம்மையாரெல்லாம் ரொம்ப அந்த தொண்டை நாட்டு பயணத்தின் போது நிறைய உதவி செய்து வந்துகிற அன்பர்களுக்கெல்லாம் அரிசி உணவெல்லாம் படைக்க செய்தார்கள். அந்த வரதா ரெட்டியார் தம்பதியர், ஜெயலட்சுமி வரதா ரெட்டியார் தம்பதியர் ஆசிரியரிடம் மிக்க ஈடுபாடு கொண்டு, அதாவது அழகடிகளோடு மிக்க ஈடுபாடு கொண்டு குருகுலத்தில் சேர்ந்து அதன் பணிகளுக்கு ஆதரவு செய்து வந்தார்கள். 1955 அவருடைய மணிவிழா காட்டரன்பாக்கத்தில் பெரிய அளவில் 2 நாட்கள் நடந்தன. ஊரிலிருந்து அத்தனை பேருக்கும் வேட்டி புடவைகள் வழங்கப்பட்டு 2 நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பெரிய பந்தல் எல்லாம் அமைத்து ஓயாமல் அரிசி உணவு கொடுத்து அரிய திருமுறை அருட்பா இசை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் அமைத்து நடத்தினார்கள். அந்த விழா ஏற்பாடுகளை குருகுலத்தின் சார்பில் அடியேன் உடனிருந்து கவனித்து அரிய மலர் ஒன்றையும் வெளியிட்டேன்.
அது ஒரு அதற்கு என்னுடைய இளவல் முருகவேலும் ரொம்ப துணையாக இருந்தார். அரசியல் மாநாடு போல அந்த மணி விழா நடைபெற்றது. அவர்கள் வாழ்நாள் வரை குருகுலத்தோடு தொடர்பு கொண்டு பல நல்ல பணிகளை செய்து வந்தார்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தொடர்பு இருந்தார்கள். தொண்ட நாட்டு பாடல் தலம் 32ஐயும் வார விடுமுறை நாட்களில் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று சில தலங்களையும் பார்த்து முடித்தோம். பயணத்தில் கண்ட பெரியவர்கள் உதவி அன்பர்களை பற்றியெல்லாம் முல்லைக்கொடியில் யாம் கண்ட நல்லோர் என்ற தலைப்பில் இவர் அப்பா கட்டுரை எழுதி வந்தேன். அதை இப்போது படித்தாலும் சுவையாக இருக்கும். தொண்ட நாட்டு தலங்கள் அத்தனையும் அப்படி பார்த்தார். அதுக்கப்புறம் நடுநாட்டு தலப்பயணம் 22 நடுநாட்டு பாடல் தலம் மொத்தம் 22. அந்த 22 தலங்களையும் ஒரே முறையாக 10 நாளில் வழிபட்டோம். இப்போல்லாம் 3 நாள் இருந்தால் வழிபாடு செய்திடலாம். இந்த தொண்ட நாட்டு தலங்கள் 32ஐயும் ஒரு 4 நாள், நடுநாட்டு 22ஐயும் 3 நாள் இருந்தால் போதும். அப்படி பண்ணிடலாம். இப்போ நாங்கள் நடத்துகிற பயணத்தை 2 சுற்றுலையும் அப்படி தான் நடத்திருக்கிறோம். நடுநாட்டு பயணம் 22 பாடத்தலங்களையும் ஒரே முறையாக 10 நாள் வழிபாடு செய்தோம். 100க்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். வரதா ரெட்டியார் தம்பதிகள், ஓபி ராமசாமி ரெட்டியார் வழி அறிமுகமான திருவண்ணைநல்லூர் சின்னசாமி ரெட்டியார், அதுக்கப்புறம் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் ஆதரவில் இந்த திருவண்ணைநல்லூர் சின்னசாமி ரெட்டியார் தான் பெருமன்றத்தில் முருகன் முன்னூல் ஒரு நூல் போடுறதுக்கு பணம் கொடுத்தார். அந்த சின்னசாமி ரெட்டியார் அவங்க தான் அந்த முருகன் முன்னூல்னு கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பொது நூல் தனி நூலாக போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் சின்னசாமி ரெட்டியார். நான் செயலராக இருந்தபோது அவருடைய காலம் ரொம்ப வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார். அவருடைய மகன்லாம் எங்கிட்ட பழகியிருந்தாங்க. நான் செயலராக இருந்தபோது ரொம்ப அன்பாக எங்கிட்ட பேசுவார்கள். அப்படி அந்த சின்னசாமி ரெட்டியார் திருப்பாதிரிப்புரி ஞானியார் சுவாமிகள் ஆதரவால் பயணம் மிகச்சிறப்பாக நடுநாட்டு தலப்பயணம் நடைபெற்றது. பெரிய அளவிலே ஆங்காங்கு வரவேற்பும் விருந்துமாக சமய பரப்புரையுமாக அந்த 10 நாள் தலம் சிறப்பாக அமைந்தது. திருவண்ணைநல்லூரில் இடையாறு பகுதியில் ஒரு நடந்த அதிசயம். அது பற்றி இங்கே ஏது இடமில்லை, பழைய முல்லைக்குடியில் காணலாம் முடியும். இதை சொன்னார் எங்கிட்ட. அது ஏதோ அந்த அதிசயம் பற்றி அது எனக்கு சொல்ல முடியல. அந்த நட்டுவாக்காளி இது கடிச்சதா என்னன்னு தெரியல. அது அப்படி தான் திருவதிகை தொண்டு. அப்புறம் திருவதிகை நம்முடைய திருநாவுக்கரசர் தமக்கையார் திலகவதியார் அவர்கள் தொண்டு செய்த இடம், நந்தவனம் அமைத்து தொண்டு செய்த இடம். அங்கே அவர் சமண சமயம் போன பிற்பாடு அங்கேயே இருந்து அவங்க அதிகை பேரட்டான பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள். அங்கே தான் அந்த நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தை பணியெல்லாம் அந்த ஜெயலட்சுமி அம்மையாரை கொண்டு சீர்படுத்துகிற போது ஏறக்குறைய 2 மாதம் எங்கள் பாட்டியும் போய் அவங்க கூட இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சொல்லியிருக்கிறாங்க, அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பாட்டியும் சொல்லுவாங்க. 1957 ஜனவரியில் ஜெயலட்சுமி அம்மையார் 25-30 தாய்மார்களோடு திருவதிகை சென்று தங்கி திலகவதியார் நினைவாக ஒரு மண்டலம் அங்கே தங்கி வீரட்டானை திருக்கோயிலில் காலையும் மாலையும் திருவலகிடுதல், கோலமிடுதல், 100,000 திருவிளக்கு ஏற்றி பேராயிரம் பரவி மலர் வழிபாடு செய்து அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பெல்லாம் செய்தார்கள். ஓதுவாமார்கள் திருமுறை ஓதினர். அறிஞர்கள் விரிவுரை நடந்தது. என் தாயாரும் அங்கே உடனிருந்தார்கள். சொற்பொழிவோடு இசை நிகழ்ச்சி குருகுலச் சார்பில் அடிக்கடி சென்னையிலிருந்து சென்று ஏற்பாடு செய்து வந்தேன். அடிக்கடி அப்பா அங்கே போய் அந்த பணியெல்லாம் செய்வார்கள். இப்படி செய்து வந்தேன். முதலமைச்சர் ஓபி ராமசாமி ரெட்டியார் உட்பட அவ்வப்போது அன்பர் பெருமக்கள் திரளாக அதில் கலந்து ஈடுபட்டார்கள். ஆசிரியர் அழகரடிகளார் அந்த 10/1/57 திருநாவுக்கரசுடைய முதல் பதிகம் கூற்றாயினவார் என்கிற பதிகத்துக்கு உரைக்குறிப்போடு ஒரு நூல் அருமையாக வெளியிட்டார்கள். அதை வழிபாட்டரசு அந்த காட்டன்பாக்கம் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் அதுக்கு தான் வழிபாட்டரசின் அந்த விழாவில் தான் அவங்களுக்கு பட்டம் அளித்தார்கள். அப்படி அந்த திருவதிகை தொண்டு செய்தார்கள். அடுத்து கரையாறு விட்ட குப்பம். இப்போ மறுபடியும் நம்ம தொண்டு செய்கிறதுக்கு நம்ம தியாகராஜன் தொடங்கியிருக்கார். அங்கே கூட ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அப்போது கடலில் கல்தூணில் கட்டி வீசப்பட்ட அப்பர் பிரான் கல்லே அக்கல்லே தெப்பமாக மிதக்க கரையேறி வந்தார். அப்படி கடலூருக்கு அருகில் கரையாறி விட்ட குப்பம் என வழங்குகிறது. அங்கே வழிபாட்டரசியார் அந்த காட்டன்பாக்கம் ஜெயலட்சுமி அம்மையாருடைய உதவியால் அப்பர் பெருமான் அப்போது பாடிய சொற்றுணை வேதியில் தொடங்குகிற நமசிவாய பதிகத்தை சென்னையிலிருந்து கல்லில் செதுக்கி எங்கள் வீட்டிலேயே வச்சிருந்தார்னு சொல்லுவார். எங்கள் இல்லத்திலே இருந்து சில நாள் வைத்திருந்து பின்னர் ஒரு காரில் எடுத்துக்கொண்டு போய் அதை நடத்தி அங்கே பதிப்பிட்டு வந்தோம். அங்கே போய் அதை பதிச்சாங்க. அப்போ தான் அதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணார். குருகுலம் ஆசிரியரும் பல மெய்யன்பர்களும் அறிஞர்களும் அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அப்புறம் திருவாமூர் திருப்பணி. திருவாமூர் நாவுக்கரசருடைய இடம். அந்த திருப்பணி பண்ணும்போது நம்ம தர்மயாதீனம் இங்கே தம்பிரான் சுவாமி இருந்தபோது அதை பண்ணார்கள். அப்பாவும் அதை தொடர்ந்து கொஞ்சம் போய் ஈடுபட்டு வந்தார். அதை பற்றி சொல்கிறார். சென்னை தருமபுர ஆதீனம் சமய பிரச்சார நிலையத்தில் அப்போது இருந்த சோமசுவர தம்பிரான் இன்றைய 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி வழிபாட்டாளர்களை அணுகி அந்த திருக்கோயிலுக்கு மின்சார விளக்கு அமைக்கும் பணியும் செய்யும் வாய்ப்பு எளியனுக்கு கிடைத்தது. திருஞான சம்பந்தர் திருமடம்
அப்புறம் அந்த இடத்துல அரசியல் என்கிற தளத்தில் திருஞான சம்பந்தர் மடம் என்ற ஒன்றை அமைத்தார்கள். அந்த விழாவில் மயிலம் ஆதீனம் அந்த அம்மா தான் அமைச்சாங்க. வழிபாட்டு அரசியல் காட்டன்பாக்கம் ஜெயலட்சுமி அம்மையாருடைய பொறுப்பில் தான் அது அமைந்தது. என்றைக்கு அந்த அரசியல் போனீங்கன்னா அந்த மண்டபம் தெரியும், அந்த மடம் தெரியும், கோயில் பக்கத்திலே இருந்தது. அந்த விழாவில் அரசியலை அமைத்து அந்த மடம் திறப்பு விழா நடைபெற்ற போது இந்த விழாவில் மயிலம் உமபுர ஆதீனமும் நம்முடைய சோமசுந்த தம்பிரான் சுவாமிகளும் ஆசிரியர் அழகரடிகளாரும் கலந்து கொள்ளுமாறு முன்னின்று ஏற்பாடு செய்கிற நிலைகளை எல்லாம் அடியேன் செய்து அந்த விழா சிறப்பாக நடைப்பதற்கு என்னால் அல்ல தொண்டுகளை செய்தேன் என்று அதை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நிறைவு செல்லாமல் என்று எண்ணுகிறேன். நாளைக்கு அந்த பாடல் தள பயண சிறப்புகள் என்று அவருடைய 3வது பகுதியை நான் நாளைக்கு முடிஞ்சிடும். அந்த வகையில் பல்வேறு பணிகள் வாழ்நாள் முழுவதும் இளமை காலத்திலிருந்தே அவர் பிறந்தது 1921. ஆனால் இந்த 35-36 அவருக்கு அந்த இதெல்லாம் தோன்றியது. பல்வேறு பணிகள் சமய என்று பல்வேறு நிலை. அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்னுடைய தாத்தா. அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 தெரியும் அவருக்கு. வடமொழி மலையாளம் இல்லை, வடமொழி 3 தெரியும். ஆங்கிலமும் கொஞ்சம் தெரியும் அவருக்கு. ஏன்னா அதனால தான் அந்த ஜூரரெல்லாம் இருந்தார். அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிற ஜூரர் இருந்தார், தலைவராக இருந்தார். மேஜிஸ்ட்ரேட்டாக சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்ச நாள் அந்த ஜூரராக இருந்தார். இப்படி பல பணிகள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆங்கிலமும் தெரியும். வெள்ளைக்காரனோட தான் பேசுகிற பழக்கமெல்லாம் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த 3 மொழி தெரிஞ்சதுனால ரொம்ப எல்லார்ட்டையும் பழகுவார். அதனால் வீட்டில் எப்போவுமே தேவாரம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பாவெல்லாம் தினந்தோறும் பாட சொல்லி ஓதுவாரெலாம் ஏற்பாடு பண்ணி பாட கற்றுக் கொடுக்கறது, அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் பாட வைக்கிறது, இப்படி செய்தனால அந்த தாக்கம், அது இளமை காலத்திலே ஏற்பட்ட அந்த திருமுறை தாக்கம் தமிழும் சைவமாக இருந்து கடைசி வரையில் அப்படியே வாழ்ந்தவர்கள். அவர் சுறுசுறுப்பாகவே இருப்பார். 2000க்கு அப்புறம் உடம்புல ஒரு தோய்வு ஏற்பட்டது. அப்புறம் ஒரு 8 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அவர் கடைசியாக திருமணம் 2002 20/10/2002 தான் என்னுடைய மகள் திருமணம் தான். போவானான்னு சொல்லி நிறுத்திட்டேன். எங்கேயும் போவானாம்பா, ரொம்ப ஆயிட்டுன்னு சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தம் என் பேரில் அப்போ வருது. நீ தான் வேணான்றன்னு சொல்வார். இப்படி வாழ்நாள் காலம் வரையில் தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டு செய்த பெருமகனார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு அருள்பாலித்து இறைவனை ஒருவர்களையும் நினைத்து நிகழ்ச்சியோடு இந்த சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீராறு திருவையாரா போற்றி, சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மன் கைவைத்த கண்டரு தாளில் உரையும் மன்னல் மெய் வைத்த புகழ் சேர் ஆடல் அரசரை போற்றி வாழும். திருச்சிற்றம்பலம்.